ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்களை வாழ்த்துவதற்கு இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி இது நான் ஒரு ஊழியக்காரனாக உருவாவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு குடும்பம். ஆகவே நான் மிகவும் சந்தோஷமாய் உங்கள் நடுவில் நிற்கிறேன். நான் சந்தோஷமாக பேசுகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? நீங்கள் சோகமாக உட்காந்துருந்தீங்கன்னா நானும் சோகமாகிடுவேன். சரியா? நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு காத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் உங்களோட பேச முடியும். சரியா? அது கேட்குறவங்க தூங்கிடலாம், பேசுகிறவன் தூங்கிடக்கூடாது. சரியா? அதனால் என்னை தூங்க வச்சிடாதீங்க. நீங்கள் நாம் ஜெபிப்போம், கண்ணில் மூடுவோம், கதை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதினால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னென்ன மேன்மைகள் உண்டுமோ அவைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாய் இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களில் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வெற்றி பவனியை குறித்து நாம் வாசிக்கிறோம். மற்ற நற்செய்தியாளர்கள் 3 பேர் எழுதியிருந்தாலும் மத்திய 22ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் இதே நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையும் இதே நிகழ்ச்சியை பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 27 முதல் 44 வரையும் இதே நிகழ்ச்சி தான். யோவான் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரை இது நிகழ்ச்சி தான். ஆனால் நான் இதில் ஏன் இது மத்திய யோவான் 12ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொண்டேன் என்றால், அதில் என்னை குறித்து நம்மை குறித்து அங்கு எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு வெற்றி பவனி வருகிறார், அவரோடு கூட திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அன்று யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் முதல்ல இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் அவர் வருகிறார் என்று கேள்விப்படுறாங்க. பாருங்களேன், கேள்விப்படுகிறார் என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினால் தான் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தை தானே ஆண்டவராகிய இயேசு. அவரை கேட்கும்போது கேள்விப்படும் போது என்ன உண்டாகுது சொன்னால், நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்குகிறார், நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த ஜனங்கள் யாருன்னு சொன்னால், முதல்ல இவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறவர்கள். இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கான்னு ஏன் கேள்விப்பட்டாங்கன்னா, அவங்க முதல்ல எதிர்பார்க்குறாங்க. இயேசு வருவாரா, பண்டிகைக்கு வருவாரா, வரமாட்டாரா, அவரை பிடிப்பதற்கு திட்டமிடுறாங்களே, ஆனால் இயேசு வரமாட்டாரோ, இப்படி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள விவாதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இயேசு வருவாரா அப்படின்னா. இயேசு வந்திருக்கார் என்று கேள்விப்படுறாங்க. ஏன் கேள்விப்பட்டாங்கன்னா, உள்ள ஒரு தேடுதல் இருக்குது, இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. நாம் சங்கீதம் 27:8 வாசிக்கிறோம். சங்கீதம் 27:8 கொஞ்சம் வாசிக்க. சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என்ன பண்ணுது, ஒரு இருதயம் கர்த்தர்ட்ட பேசுது. என்ன பேசுதுன்னா, கர்த்தர் சொன்னாரா, என் முகத்தை தேடுங்கள். சரியா? அது தமிழில் அந்த என்று சொன்னீரேன்னு இருக்கு, தெரியுங்களா? இருக்கா? சங்கீதம் 28 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஒரிஜினலில் கிடையாது. என் முகத்தை தேடுங்கள் அவ்வளோதான் இருக்குது ஒரிஜினலில். அதாவது எபிரேயம் எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால், சீக் மை ஃபேஸ், என் முகத்தை பார். அதாவது தமிழில் இருக்கிற மாதிரி என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்று சொன்னால் சொல்கிறது தாவீது, என் முகத்தை தேடு என்று சொன்னால் சொல்கிறது கர்த்தர். இதை எழுதும்போது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, என் முகத்தை தேடுங்கள் அதோடு தான் இருக்குது.
இதை இன்று சொன்னீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் மொழியாக்கத்தில் அதை மொழியாக்கம் பண்ணாங்களே தவிர ஒரிஜினல் எப்படி கிடையாது, என்று சொன்னீரே கிடையாது. சீக் மை ஃபேஸ், என் முகத்தை தேடு என்றால் கர்த்தர் நேரடியாக பேசுறது. உடனே இவர் சொல்றாரு, உங்கள் முகத்தை தவிர வேற எதை நான் பார்ப்பேன். அவர் சொல்கிறார் சீக் மை ஃபேஸ், என் முகத்தை தேடு. உடனே அவர் என்ன சொல்றாரு, உங்கள் முகத்தை விட்டு நான் வேற யாரை தேடுவேன். இந்த பவனியில் வருகிற ஜனங்கள் யாருன்னு சொன்னால் அவரை தேடுகிறவர்கள். என்ன பண்ணுறாங்க, அவரை மாத்திரம் தேடுறவங்க. அதுதான் விசேஷம். இன்றைக்கு நாம் கர்த்தரையும் தேடுவோம், கர்த்தர் பயன்படுத்துகின்ற பாத்திரங்களையும் தேடுவோம், தேவன் பயன்படுத்துகின்ற பரிசுத்தவான்களையும் தேடுகிறோம், ஆண்டவரையும் தேடுவோம். ஆனால் இவர் சொல்கிறாரு, அங்கங்கெல்லாம் பார்க்காது, என்ன மாத்திரம் பாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நெருக்கி இருக்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் தமிழ்ல, ஆனா ஒரிஜினல் பூரணப்படுத்துகிறவர். முடிக்கிறதுன்னு எப்படி வேணா முடிக்கலாம். அவர் ஆத்தர் அண்ட் பர்ஃபெக்டர். இப்படிப்பட்டவர். அவர் தான் தொடங்குகிறார், அவர் பூர்ணப்படுத்துகிறவார். அவரையே நோக்கி பார்க்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆபேலில் ஆரம்பித்து கடைசி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தான் வரைக்கும் சுற்றி நிற்கிறாங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை தரான சாட்சி நேரம். முதல் சாட்சியார் ஆபேல். ஆபேல் எதுக்கு சாட்சின்னு சொன்னால் அவர் ஆஃபரிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் காணிக்க கொடுக்கறது அவர் தான் பெஸ்ட். அவர் செத்தா கூட கர்த்தர் காணிக்கை பற்றி பேசுகிறார் அப்படின்னா அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான். இதில் ஆஃபரிங் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்தது யாருப்பா, நோவா. நோவா யாருப்பா, அவர் பில்டிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் மழையை பார்க்கல பேழையை கட்டுறாரு பாருங்களேன். ஏன் தரையில் யாராவது போட்டு கட்டுவானா, உனக்கு என்ன ஏன் கற்று சொன்னார் கட்டுறான், அவ்வளவுதான். அடுத்தது ஏனோக்கு வருவார். நீ யாருப்பா, வாக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். கத்தரோடு நடக்கிறேன், அப்பப்போ காணாமல் போயிடுவேன் நான். அடுத்தது யாருப்பா, ஆபிரகாம். ஆபிரகாம் நீங்கள் யார், நான் ஸ்டார்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னா, எங்கே போகிறேன்னு தெரியாது, எப்படி போவேன்னு தெரியாது, நான் பாடி கிளம்பிடுவோம், அவ்வளவுதான். அடுத்தது யார், நம்ம அம்மா வராங்க சாரா. யாருமா, பேரிங் ஸ்பெஷலிஸ்ட் தான். எதுன்னு சொன்னால் செத்துப்போன கர்ப்பத்திலும் ஒரு குழந்தையை பெற முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கு. நீ யாருப்பா, அடுவா, என் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லை, ஆனால் வானத்தின் சாரம் பூமியின் சாரத்தை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ யாருப்பா, நான் பிளெஸிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான். யாக்கோபு பாருங்களேன், அவர் கிராஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் கைகளை மாற்றி வெட்டி ஆசீர்வதிக்கிற அவருக்கு தான் தெரியும். மனமறிய கத்த சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரெல்லாம் ஏமாற்ற முடியாது. அது ஏற்கனவே ஏமாத்துற கேஸ். அது ஏமாத்துறவனை ஏமாற்ற முடியுமா அப்படின்னா, ஒவ்வொரு பரிசுத்தவானும் யாருன்னு சொன்னால் ஒரு விசேஷித்தவர்கள் தான். ஆனால் நம்ம இவங்களை பார்க்கறத விட்டு என்ன செய்யணும், அவரை நோக்கி ஓடணும். அதுதான் இந்த பவனியில் வர்றவங்க யார் தெரியுங்களா, அவரை தேடுகிறவர்கள். ரெண்டாவது, அவர் எதிர்பார்க்குறாங்க, வருவாரா, ஆண்டவர் வந்துட மாட்டாரா, வருவாரா அப்படின்னா. இன்றைக்கு எனக்கு நமக்கும் தேவை என்னன்னு சொன்னால், நாம் இயேசுவை பின்பற்றி அந்த வெற்றி பவனியில் போக வேண்டுமானால் முதலாவது தன்மை என்ன, அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்புன்னு சொன்னால், ஆண்டவர் வருவாரா, வருவார், வந்தால் நான் கேள்விப்படுவேன், கேள்விப்பட்ட என்ன பண்ணுவேன், அவரோடு இணைந்து கொள்வேன். சரியா, இது மிக அவசியம், அந்த கூட்டத்தில் ஒரு அவசியம். ரெண்டாவது அவனை சுட்டி காட்டுகிறேன். அந்த 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பண்டிகைக்கு வந்த ஜனங்கள் போட்டிருப்பாருங்களேன். அவங்க யாரு, பண்டிகைக்கு வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 12. யார் கேள்விப்பட்டிருக்காங்க, கவனித்துக் கொள்ளுங்கள். பண்டிகைக்கு வராடுங்க. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இது நடக்கிறது எருசலேமில். எருசலேமில் யாரும் வரல, எருசலேமில் உள்ளவர்கள் வரவில்லை. இயேசுவை வரவேற்க யார் போயிருக்காங்க, வெளியூர்கள் இருந்து 12 கோத்திரங்கள் அங்கேருந்து வராங்க. வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இயேசுவை எதிர்கொள்ள போனவங்க எருசலேம் சொந்தக்காரங்க இல்லை, எருசலேமில் இருந்தவர்கள் அல்ல. யார் வராங்க, பண்டிகைக்கு வந்தவர்கள் தான் வராங்க. இந்த கூட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்கள் போட்டிருக்குது, மல்டிடியூட்ஸ். அது எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் வராங்க இல்லையா. இவங்க எங்கேருந்து வராங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் முழுவதும் எல்லா இடங்களிலிருந்தும் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வந்தவங்க. கேள்விப்படுறாங்க, எதிர்பார்க்குறாங்க, இயேசு வந்து என்ன பண்ணுறாங்க, அவரே வரவேற்க போகிறாங்க இல்லையா. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், மிக அவசியமானது, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் வந்தார், ஆனால் என்ன செய்யறவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற கூட்டம் யார் தெரியுங்களா? வெற்றி பவனியில் பங்கு பெற வேண்டுமானால் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் எங்கிருந்து வந்தாலும் சரிதான், ஆனால் நான் யாரை பார்க்குறேன்? இயேசுவை பார்க்கிறேன். மாத்திரம் இல்லை, இயேசு வரைப்பதற்கு எதிர்கொண்டு போகிறாங்க பாருங்களேன். இந்த எதிர்கொண்டு போகிறது பைபிள் ஒரு விசேஷித்த அனுபவம். எதிர்கொண்டு போகிறது இருக்குத எதை சொன்னால் அவர் எதிர்பார்ப்போடு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நிச்சயத்தோடு ஓடுகின்ற அனுபவம். அந்த அனுபவத்தோடு ஜனங்கள் போகிறாங்க. இதில் ஒரு துக்கமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த ஊர்லேயும் ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கு இயல்பாகவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாலும் பின்னாடி போக மாட்டாங்க. ஸோ உதாரணமாக மத்தேயு 2ஆம் அதிகாரம், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசு பிறந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்கள். அவங்க நட்சத்திரத்தை பார்த்துற காலத்துக்கும் இயேசு இந்த வீட்டுக்கு வராங்க இல்லையா, அதற்கும் ஏற்பட்ட காலம் 2 ஆண்டுகள். ஹலோ, எத்தனை வருஷம்? மத்தேயு 2:16 பார்த்தீங்கன்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகளிடத்தில் ஏரோது விசாரித்த திட்டமான காலத்தின்படியே 2 வயசுக்கு கீழே பிள்ளைகளை கொல்ல சொல்லுகிறான். அப்படின்னா அவன் எப்போ நீங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்க? இப்போ வந்திருக்கீங்க. அப்போ எவ்வளோ காலம் இருக்குது? 2 வருஷம். ஒரு ஆராதனைக்கு எதுக்கு வந்தாங்க? அப்படி பணிந்து கொள்ள வந்திருக்காங்க. ஒரு ஆராதனைக்கு 2 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கான் பாருங்களேன். ஆனால் தான் அவன் பேர் ஞானி, நமக்கு பேர் முட்டாள். அதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த சபைகளுக்கு ஆராதனை நடக்குது இல்லையா? நடக்குதா? நடக்குது. இதில் யார் தெரியுமா முந்தி வருவாங்க? தூரத்தில் உள்ளவங்க தான் முந்தி வருவாங்க. இந்த பக்கத்தில் இருக்குது அது 15 வருஷம் லேட்டாக தான் வரும். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு. அப்படி குதிச்சா சபையில் விழுந்துடுறாங்கள, அது அவ்வளோ சீக்கிரம் வராது. தூரத்துலேருந்து வரவனுக்கு இந்த பஸ்ஸை விட்டு அப்புறம் பஸ்ஸு கிடைக்காதுன்னா ஒழுங்காக ஓடி வந்து உட்காரும் பாருங்களேன். கிழக்கிலிருந்து ஏறக்குறைய அவங்க இன்றைக்கு இருக்கிற மேதோ பெர்ஷிய நாட்டு, இன்னைக்குள்ள ஈரான், ஈராக், அதை தாண்டி வந்திருக்கணும். அவங்க 2 ஆண்டுகள் எப்போ பயணம் பண்ணணும்னா பகல் இல்லை, இரவில். ஏன்னா நட்சத்திரத்தை பார்த்து பார்த்து வராங்க. அப்படின்னா யார்ட்டையும் விசாரிக்க கூட முடியாது. அவ்வளவு தூரத்துலேருந்து வரான் பாருங்களேன். 2 ஆண்டுகள் ஆகிருக்குது அவங்க நட்சத்திரத்தை கண்ட நாளுக்கும் இயேசுவை சந்திக்கிற நாளுக்கும். இந்த 2 வருஷம் வந்தாங்க தெரியுங்களா? வந்து அவர்கள் எருசலேம் வந்துட்டாங்க. ஏரோது அரண்மனையில் போய் கேட்குறாங்க. ஏரோது கலங்குகிறான், நியாயம். ஆனால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எருசலேம் நகரத்தாரும் கலங்குறான் பாருங்களேன். உனக்கு ஏன்டா கலக்கம்? ஏரோது கலந்துங்கன்னா நியாயம். நீ மேசியாவுக்கு சொந்தமாச்ச, நீ மேசியாவை எதிர்பார்ப்பு காத்திருக்கிறவனாச்ச. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு கன்னிகை பெண்ணு என்ன நினைப்பாங்களாம், எனக்கு திருமணம் ஆகக்கூடாது. ஏன்னா மேசியா என் வயிற்றில் பிறக்கணும்னா நான் கன்னியாக இருந்தால்தான். ஒரு கன்னிகை தான் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அதான் தீர்க்க தரிசனம். ஆகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கன்னிகையும் பரிசுத்தமாய் வாழ்ந்து மேசியா என்னை தாயாக தெரிந்து கொள்ள மாட்டாரா அப்படின்னு நினைப்பாங்களாம். அப்படி இருக்கிற ஊரில் அவன் பிறந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறான்? உடனே ஏரோது கலங்குகிறான். எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்குனாங்கன்னு போட்டிருக்கு. கலங்கக்கூடாதவர்கள் கலங்குறான் பாருங்களேன். அடுத்தது அவர் கேட்குறான், பிரதான ஆசாரியர் கூப்பிட்டு கேட்குறான், மேசியா எங்கே பிறப்பார்? ஒன்று டே அந்த கண்கார்டன்ஸை கொண்டு வாடா, அந்த ஒத்தவா இப்படி கேட்கல, உடனே சொல்கிறான் பாருங்களேன், அவர் பெத்லஹேமில் பிறப்பார். ஏன்? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, அது பெத்லஹேமில் தான் பிறப்பார். எருசலேமுக்கும் பெத்லஹேமுக்கும் வெறும் 6 மைல் தூரம் தான். நடந்தால் அதிகபட்சம் 3 மணி நேரம் கூட ஆகாது. ஒரு யூதருடைய ஒரு நாள் பயணம் என்பது 20 மைல். அப்படின்னா இந்த 6 மைல் நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. யாரும் வந்து பார்க்க வரல பாருங்களேன். எருசலேமில் இருக்கிறாங்க, பெத்லஹேமில் மேசியா பிறப்பார் அவனுக்கு தெரியுது, வசனம் தெரியுது. ஆனால் இயேசுவை பார்க்க வர தோணலைல்ல, ஒருத்தர் கூட வரல. அது எனக்கு ஆச்சரியம் இல்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 17-18 வசனத்தில் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் எங்கே இருக்காங்கன்னா பெத்லஹேமுடைய வெளிகளில் இருக்காங்க. பெத்லஹேம் ஊருக்கு அடுத்தது வயல், அதுக்கப்புறம் வெளி, இங்கே தான் இருக்கிறாங்க. ஊருடைய வெளிப்பகுதியில் இருக்காங்க மேய்ப்பர்கள். தூதர்கள் வந்து அவங்களுக்கு சொன்ன உடனே மேய்ப்பர்கள் வந்து தூதர்களால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கண்டு என்ன பண்ணாங்க? தேவனை மகிமைப்படுத்தினாங்க. சும்மா போகலை, போகும்போது எல்லாருக்கும் சொல்லிட்டே போகிறாங்க. பெத்லஹேம் ஊரில் தானே இயேசு பிறந்திருக்கிறாரு, பெத்லஹேமில் தானே ஆள் இப்போ இருக்கிறான். இவனுக்கு சொன்ன போது என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க வந்து பார்த்துருக்கலாம்ல, ஒருத்தன் கூட வந்து பார்க்கல. இப்படிப்பட்டவன் குருத்தோலைக்கா வருவான்?
கவனித்துக் கொள்ளுங்கள். பிறந்த போதும் வரல, அறிவித்த போதும் வரல. என்ன பண்றாங்க? இயேசு பவனியாக வரும்போது கூட யார் வராங்கன்னா பண்டிகைக்கு வந்தவன் தான் வரான். பண்டிகைக்கு வருகிறவன் என்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் அர்த்தம். ஏன்னா யூதர்களுக்கு கர்த்தர் ஒரு சட்டத்தை கொடுத்தார். யூத ஆண்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வருஷத்துக்கு 3 முறை கண்டிப்பா எருசலேமுக்கு வர வேண்டும். அதுல ஒன்று பஸ்கா பண்டிகை, அடுத்தது பெந்தகோஸ்தே பண்டிகை, அடுத்தது கூடார பண்டிகை. யூதனுக்கு 7 பண்டிகைகள். 7 பண்டிகையில 3 பண்டிகைக்கு யூதன் எங்க இருந்தாலும் சரிதான் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். அப்படின்னா பண்டிகைக்கு வந்த கூட்டம்னா இவங்க யார் தெரியுங்களா? இவர்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள். இது ஒரு பக்கம்னா, அந்த ஊரில் உள்ளவங்க யாரு? இவர்கள் உணர்வற்ற ஜனங்கள். அங்கதான் பிறந்திருக்கான்னு சொல்றாங்க, பார்க்க வரல. அடுத்தது கிழக்கிலிருந்து அவ்வளவு தூரத்திலிருந்து சொல்லுறான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவங்க நட்சத்திரத்தை கண்டோம், ஒரு பணிந்து கொள்ள வந்தோம் சொல்றான். பெத்லகேம்ல தான் பிறப்பார். ஆனா போய் பார்க்கல. பாருங்களேன், அதைவிட துக்கம் என்னவென்றால் யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு கருத்து என்னை அதிகமாக பாதித்து. 16ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, இயேசு மகிமை அடைந்த பின்பு. கவனிச்சிங்களா? கூட இருந்த சீஷனுக்கும் தெரியல. பாருங்களேன், அதுதான் துக்கம். எருசலேமில் உனக்கு தெரியல, பெத்லகேமில் உனக்கு உணர்வு இல்லைன்னா விட்டுலாம். இவங்க யாரு? சீஷர்கள். ஆண்டவர் இயேசு கழுதை குட்டியை அழைத்து வர சொல்லுகிறார். இவர் ஏறி பவனியாக வருகிறார். வசனம் அப்படி நிறைவேறுகிறது. ஆனால் வேணும் சொல்லுது அவங்க என்ன பண்ணலைன்னாவே அவர்கள் அறியவில்லைன்னு வேணும் சொல்லுது. பாருங்களேன், மிக துக்கமான ஒன்று. அப்படின்னா நகரத்தாரும் அறியவில்லை, ஊராரும் அறியவில்லை, இன்னும் சொல்ல போனால் உடன் இருக்கிறவர்களும் அறியவில்லை. சீஷன் என்றால் யாரு? லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Who is a disciple? சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் குருவை போல் இருப்பான். அப்படின்னா சீஷன் என்பவன் யாரு? இவங்க குருவை போல மாற வேண்டியவர்கள். ஆனா துக்கம் என்னன்னா அவங்களுக்கும் தெரியல. பாருங்களேன், அவர்களும் அறியவில்லை. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவோடு ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க? வர்றாங்க. அதுக்கு வேறு சொல்லி திரள் கூட்டம், மல்டிடியூட்ஸ். இந்த திரள் கூட்டத்துக்கு பற்றி ஒரு சின்ன கணக்கு மாற்றம் சொல்லிடுறேன். ஸ்கூல் படிக்கும் போதே கணக்குனா பிரச்சனை தான் நமக்கு, சரியா? அதுவும் சபைக்கு வந்தாலும் ஐயா கணக்கு சொல்லி உயிர் எடுக்கிறீங்க. வேதாகமத்தின் கணக்கு ரொம்ப வித்தியாசமானது. நமக்கு தெரியும், ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? நாங்கள் அடைக்கலான் குருவி வாங்கினதே இல்லை, காடை வேணா வாங்கியிருப்போம். ஒரு காசுக்கு எத்தனை குருவி? 2 குருவியா? அப்போ 2 காசுக்கு 5 போட்டிருக்கு பைபிள்ல. இது என்னையா உன் கணக்கு? ஒரு காசுக்கு 2ன்னா 2 காசுக்கு 4 தானே. அது என்னையா 1? அது எங்கள் சென்னை பாணியில் அது கொசுறு, அது 1, சரியா? அப்படின்னா 2 பைபிள் கணக்கு வித்தியாசம். ஆமாம், 5+2 எவ்வளவுயா? 5+2 எவ்வளவு? நாங்கள் வாயே திறக்க மாட்டோம். எதுக்கு உங்கள்கிட்ட வாயை விட்டு மாட்டிப்பானே? கவனிங்க, 5க்கு போட்டு 2ன்னா 7 தானே. ஆனால் பைபிள் கணக்கு அநேக ஆயிரங்கள். இன்னைய கணக்குன்னா 5 அப்போ 2 வேணும் கொடுத்து பாரு, அது அநேக 1000 ஆகிடுமே. ஒன்றுமே புரியலையா? இது என்னையா? ஒருத்தன் 1000ன்னா 2 பேர் 2000 தானே. உங்களுக்கு என்ன 10,000 போட்டிருக்கு பைபிளில்? பைபிள் கணக்கே தப்புயா. ஆமாய்யா, உலக கணக்குக்கு பைபிள் கணக்குக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வேடம் வேற, உலகம் வேற. கவனித்துக்கொள்ளு. இங்கே எவ்வளோ வரான் தெரியுங்களா? மல்டிடியூட்ஸ், திரள் ஜனங்கள். இந்த திரள் ஜனத்தை பற்றி கேட்குறாங்க. அகிரிப்பா ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். பைபிளில் 6 ஏரோது இருக்காங்க. அது ஒரு ஏரோது வந்து அகிரிப்பா 1. அவர் யாருன்னு சொன்னால் யோவான் ஸ்நானனுடைய பேதுருவுடைய சகோதரன் அந்திரேயாவை சிறைச்சேதம் பண்ணார் தெரியுங்களா? அது அகிரிப்பா 1ஆம் ராஜா. அகிரிப்பா 2ஆம் ராஜா தான் பவுல் முன்னாடி நிற்கிறவர், சரியா? அவர் தான் சொல்வார், நான் கிறிஸ்தவனாவதற்கு கொஞ்சம் குறைய சம்மதிக்க பண்ணுகிறாயே. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படின்னா இவன் ஒரு காலத்தில் இவனுக்கு யோசனை வருது, இந்த பஸ்கா பண்டிகைக்கு எல்லாம் ஊர்லேருந்து வராங்கல்ல, எவ்வளவு பேர் தான் வராங்க? ஒரு கணக்கு ஒன்று இடியா. என்ன கேட்டான்னா, அங்களுடைய எருசலேமில் ஆசாரியர்கள் தானே அந்த பலி செலுத்துவாங்க பஸ்கா பண்டிகையில். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆடு வெட்டினா, பஸ்கா ஆடு வெட்டினால் அதுக்கு என்ன பண்ணணும், அதில் 2 கிட்னி இருக்கும் ஆட்டுக்குள்ளே, சரியா? நம்புங்க, 2 இருக்குங்க. இல்லையா, நாங்கள் பார்த்த ஆட்டு 1 தானே இருக்குது. சில ஆட்டில் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கும், அது வேறு இருக்குது. கவனிங்க, எத்தனை 2 இருக்குல்ல. அப்போ அகிரிப்பா ராஜா என்ன சொன்னான்னா,
ஒரு ஆடு வெட்டினேன்னா எனக்கு ஒரு கிட்னி எனக்கு கொடுக்கணும். எதுக்குன்னா எவ்வளோ வரான்னு பார்க்குறதுக்கு. அந்த வருஷத்தில் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுங்களா? 12 லட்சம் கிட்னி கொடுத்தானா. ஏன் அப்படி கொடுத்தேன்னு கேட்டால், அவ்வளோ பேர் அவன் தான் அவ்வளோ வரல, நான் ஏன் கொடுத்தேன், அவன் இஷ்டவேலை கணக்கு பார்க்க தானே கேட்டான். நாங்கள் எகிப்திலிருந்து வரும்போது 6 லட்சம் பேர் வந்தேன்டா, இப்போ நமக்கு 12 லட்சம் தரேன்டா. அதுதான் அந்த திரள் கூட்டம். ஜோசிஃபஸ் என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தார். அது ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலேயே எருசலேமிலும் ரோமிலும் வாழ்ந்தவன். அவன் பிறப்பால் யூதன், ஆனால் அவன் ரோம கல்விகளை கற்று தேறினவன். அது எருசலேமை உடைச்சார தீத்துராயன் அவனுக்கு ஃப்ரெண்டுவன், ஆனால் யூதன். அவன் ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர், ஃப்ளாவியஸ் ஜோசிஃபஸ் அவன் பேர். அவன் வரலாற்றில் எழுதுகிறான், கிபி 67ஆம் ஆண்டு, அது கிபி 70 எருசலேமை உடைச்சாங்க. கிபி 67 அங்கே வந்த இந்த பஸ்கா ஆடு இருக்கு தெரியுங்களா, 2,56,000 ஆடு அடித்தாங்களாம். 2,56,000 ஆடுகள் ஒரு பஸ்கா பண்டிகையில் மாத்திரம் அடிச்சிருக்காங்க. நான் காலையில் முதல் ஆராதனையில் சொன்னேன், ஒரு எருது அடித்தால் 24 பேர் கணக்கு அவங்களுக்கு, ஒரு ஆட்டை அடித்தால் 11 பேர் கணக்கு. ஸோ 10 பேர் வச்சுக்கிட்டிங்கனாலும், ஒரு ஆட்டுக்கு 10 பேர்னாலும் 2,56,000 ஆடு எவ்வளோ தெரியுமா வருது? ஏறக்குறைய 27 லட்சத்துக்கு வருது ஆடு. அவ்வளோ பேர் வந்திருக்கான் பாருங்களேன். இதில் யாருன்னு சொன்னால், வெளியிருந்த வர எருசலேமுக்குள்ள சாதாரணமான நிலையில் 30,000 பேர் தான் இருக்க முடியும். எருசலேம் நகரத்தோட ஜனத்தொகை எவ்வளோன்னு சொன்னால் வெறும் 30,000. ஆனால் இந்த பண்டிகை நேரங்களில் உறவினர்லாம் வருவாங்க இல்லையா, ஊரில் இருந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்தால் ஒரு 50,000. இதுக்கு மேலெல்லாம் வெளியே தான் இருக்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போது ஊருக்குள்ளே இருக்கிற 30,000 பேர் தான். ஆனால் பஸ்கா பண்டிகைக்கு 27 லட்சம் பேர் வந்தால் எத்தனை பேர் இயேசு பின்னாடி வந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. பண்டிகைக்கு வந்தவர்கள் அப்படின்னா அநேக லட்சங்கள் இயேசு பின்னாடி போகிறாங்கல்ல. இன்றைக்கி உலகம் முழுந்து பார்த்தீங்கன்னா லட்சங்கள் இல்லை, கோடிகள். இன்றைக்கி நம்ம சென்னையை பார்த்தீங்கன்னாலே அநேக இடத்துல குருத்தோலையை பிடித்துக்கொண்டு ஜனங்கள் போட்டு பார்க்கலாம். தாம்பரத்துலேருந்து கிளம்புனீங்கன்னா இந்த பக்கம் மாதவரம் போகிற வரைக்கும் இல்லை 800 வரைக்கும் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே குருத்தோலை தான். சரியா இருக்கையா குருத்தோலை? அதுவா, அது சிலுவை செய்து மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் கூடம் செய்யலாம், கூடம் செய்யலாம், பாம்பு செய்யலாம். இதுக்காயா உனக்கு கொஞ்சம் இது கொடுத்தாங்க குருத்தோலை? ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் குருத்தோலை என்பது 2 இடத்துல தான் எழுதியது. அதாவது உதாரணமாக நான் மத்தேயு சொன்னேன் உங்களுக்கு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் இயேசுவோட அந்த பவனி அது சொல்லும்போது மரக்கிளைகளை வெட்டி பிரித்தான் தான் போட்டிருக்கு. மரக்கிளைகள் அது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கிளைகளை வெட்டி தான் போட்டிருக்காங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாலும் மறுபடியும் மரக்கிளைகள் தான். எந்த மரப்பா? அது ஒலிவ மரத்தை கட் பண்ணுவாங்க, அது வேறு மரங்களெல்லாம் கட் பண்ணி போடுவாங்களே தவிர குருத்தோலை என்று எழுதின ஒரே ஒருவர் யோவான் மாத்திரம்தான். அந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் குருத்தோலைகளை பிடிச்சிட்டு வராங்க தெரியுங்களா. இதுதான் புதிய ஏற்பாட்டில் குருத்தோலையை பற்றி முதலாவது எழுதியது. 2வது எழுதுவது எங்கேன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் குருத்து ஓலை என்பது 2 இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று அது யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்தும் ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து. 2வது பைபிளில் குருத்தோலை எழுதப்பட்ட இடம் இந்த வசனம் தான். வேறு எங்கேயும் புதிய ஏற்பாட்டில் குருத்தோலை கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஒன்றை நாம் எங்கே பார்க்குறோம்? ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதற்கு எதிர்கொண்டு போன பண்டிகைக்கு வந்த ஒரு கூட்டம், ஒரு திரள் கூட்டம் தான். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் ஒரு நாள் வரப்போகிறது. அது பரலோகத்தில் தேவ சமூகத்தை பார்க்க போகிற கூட்டம். அந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்க? அவர்களும் குருத்தோலை பிடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த குருத்தோலை பிடித்து கொண்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நாம் கவனிக்க வேண்டிய, நான் சொன்ன முதல்ல, உணர்வுள்ள ஒரு ஜனமும் அவரை தேடி வந்தது கூட்டத்தில். அடுத்தது அதே ஊருக்குள்ளே இருக்கிற உணர்வற்ற ஜனமும் இருக்குது. உடன் இருக்கிற சீஷர்களும் அப்போ அறியலை அதை. அப்படின்னா அறியாமை உள்ள ஜனங்கள் நடுவில் அன்றைக்கு ஒரு கூட்டம் இருந்தது. இன்றைக்கு சபையாகி நீங்களும் நான் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு குருத்தோர்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. அது நல்லது தான்.
ஆனால் இந்த குருத்தோலையை பிடிப்பதற்கு சில தகுதிகள் இருக்கு. இந்த குருத்தோலையை பிடிப்பதற்கு சில தகுதிகள் உண்டு. இந்த காலை வேளையிலே நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரிந்தது தான், ஆனாலும் நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு எனக்கு இந்த தகுதி இருக்கா? இன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசுவோடு கூட இந்த பவனியில் பங்கு பெற முடியுமா? ஒன்று விசேஷம் என்னென்னா, இந்த குருத்தோலை தெரியுங்களா, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. கிரேக்க மொழியில் அதுக்கு ஒரு பேர் போடுறாங்க, ஃபோய்னிக்ஸ். அந்த குருத்தோலைக்கு கிரீக்கில் என்ன வார்த்தை சொன்னால் ஃபோய்னிக்ஸ். இப்போ வாஸ்தவமே யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்துன்னு போட்டிருக்கு இல்லையா, அதுவும் வெளிப்பாடு 7:9 குருத்தோலை பிடிச்சிருக்காங்க. ரெண்டுக்கும் என்ன பேர்னா ஃபோய்னிக்ஸ். ஃபோய்னிக்ஸில் இருந்து தான் ஃபோனிக்ஸ் என்ற ஒரு கிரேக்க ஆங்கில வார்த்தை. அதுக்கு தான் தமிழில் நீங்கள் அது பேர் ஃபீனிக்ஸ் பறவை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபீனிக்ஸ் பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்டையார்பேட்டையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அப்படி முழிக்கிறீங்களா உட்காந்து கவனிங்க. இந்த ஃபீனிக்ஸ் பறவை என்றால் என்ன தெரியுங்களா? அது வளரும், பெருசாகும், ஒரு நாள் என்ன செய்யும், செத்து போயிடும். செத்து போன என்னாகும், அதை எரிச்சிருவாங்க. அது சாம்பல் இருக்குது தெரியுங்களா, அதுலேருந்து மறுபடியும் முளைக்க மாட்டோம். அதான் ஃபீனிக்ஸ் பறவை. அதான் ஃபோனிக்ஸ் இங்கிலீஷில். அதுக்கு கிரீக் வார்த்தை தான் குருத்தோலை, ஃபோய்னிக்ஸ். ஃபோய்னிக்ஸ் இருந்து தான் ஃபோனிக்ஸ், ஃபோனிக்ஸில் தான் தமிழில் ஃபீனிக்ஸ் பறவை. அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு குருத்தோலைகளை அசைக்கிற ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு ஒரு காரணம் தெரியுங்களா? அவர்கள் சாம்பலாக போனாலும் சரிதான், அந்த சாம்பலிலிருந்து ஒரு சிங்காரத்தோடு எழுந்திருப்பான். அதான் சபை. அதுதான் சபையின் மேன்மை. சபைக்கு என்ன இருக்குது? அவர் சாம்பலா போயிடட்டுமே, எரிக்கட்டும், எரிக்கட்டும். எரிஞ்சா என்ன செய்வோம்? சாம்பலா போயிடுவோமா? போயிடுவேன்னு நினைச்சியோ? சாம்பலிலிருந்தும் ஒரு சிங்காரத்தோடு எழுந்திருப்போம். அதான் கர்த்தருடைய மகிமை. அதுதான் அந்த குருத்தோலை நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு அற்புதமான பாடம். சரியா? இந்த குருத்தோலையின் அனுபவத்தை வேண்டுமானால் இந்த வெளிப்பாடு 7:9-14 அந்த வசனங்களுக்குள் நான் உங்களுக்கு 7 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை. சரியா? ஆனால் என்ன பண்ணுறேன், அந்த கருத்துக்களை மாற்றி சொல்லி கடந்து போகிறேன். முதலாவதாக வெளிப்பாடு 7:9 கொஞ்சம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும். முதலாவது ஒன்று, இந்த குருத்தோலை பிடிக்கிறாங்களா, அவன் முதல் தகுதி என்ன தெரியுங்களா? சகல ஜாதிகளிலிருந்தும் வந்தவர்கள். ஒரு ஆமீன் சொல்லணுமே. நம்ம எல்லாருக்குமே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, உலகத்திலேயே சரி, மதத்தை மாற்றலாம். மதத்தை மாற்றலாமா? எங்க மாற்றலாமா? அம்மா, நான் தப்பான அட்ரஸ்லேங்க வந்துட்டேன்னா மாற்றலாம்ல. அப்பா அம்மா மாற்ற முடியுமா? மாற்றலாம். வளர்ப்பு தாய் தத்து கொடுத்துட்றாங்களா? கொடுக்காமலே அப்பா அம்மா தெருவில் போடுறவனா இருக்கான், அவனை விட்டுருவான். சரியா? இது தத்து எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா மாற்றிட்டாங்களா? நிறத்தை மாற்றலாமா? அது யோசிச்சு தான் சொல்லணும். நானும் பார்க்குறேன், ஃபேஷியல் பண்ணி பார்க்குறேன். எதுதான் கருப்பாகுதுன்னு சொன்னால் ஃபேர் அண்ட் லவ்லி தான் கருப்பாகுதே தவிர என் முகம் ஒன்றும் வெள்ளையாக மாற மாட்டேங்குதா? அவங்க நிறத்தை கூட மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எரேமியா 13:23 வாசிக்கிறோம், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகி நீங்களும் நன்மை செய்வீங்கன்னு வேறுன்னு சொல்லுது. எத்தியோப்பியன்னா நீங்களும் நிறத்தை மாற்ற முடியுமா? முடியாது. சிறுத்தைக்கு அந்த கருப்பு டாக்டருக்கு அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. ஆனால் யாக்கோபிட்ட கேட்டால் மாற்றுவேன்னுவார். அடி எப்படியே மாற்றுவேன்? இந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வருதுல்ல, வரும்போது என்ன செய்யும்? அவர்கள் ஒன்று இணையும் போது நான் என்ன பண்ணுவேன், மரத்தோட பட்டைகளை வெட்டி அதில் வெள்ளை கருப்பு அப்படி மாற்றி வச்சு முன்னாடி போட்டோன்னா ஆட்டுக்குட்டி என்ன நிறத்தில் வந்துடும்? அந்த மரப்பட்டையோட நிறத்தில் அப்படி நிறத்தை மாற்றலாம் பாருங்களேன். மாற்ற முடியுது. ஆனால் ஜாதியை மாற்ற முடியுமா? ஹலோ, ஜாதியை மாற்ற முடியுமா? எவ்வளோ உயரத்தில் போனாலும் சரிதான். இதுதான் அவனுக்கு காமாவா இல்லையா? மாப்பிள்ளை நிறைய சந்தேகம் வருது உங்களுக்கு. என்ன வந்தாலும் சரிதான், என்ன வாழ்வுகள் இருந்தாலும் சரிதான், அவன் பிறந்த இனத்தை மாற்ற முடியுமா? ஆனால் குருத்தோலை பிடிக்கணும் மாற்றினவன். ராமே சொல்லுங்க. யாரு? சகல ஜனங்களிலிருந்து வந்தவன்னா கர்த்தனை தெரியுங்களா? பிறப்பால் அவன் ஒரு இனமாக இருக்கலாம். என்னைக்கு கர்த்தருக்குள்ள பிறந்தானோ அன்றைக்கு அவன் புது சிருஷ்டி. ராமே சொல்லுங்க. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆனால் இன்னும் வாழு போக மாட்டேங்க பாருங்களேன்.
இன்னும் வாழு போக மாட்டேங்குது. குருத்தோலை பிடிப்பது நல்லதுதான். ஒரு நாள் பரலோகத்தில் நித்தியமாக தேவ சமூகத்தில் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக குருத்தோலை பிடிக்கிற கூட்டத்துக்கு முதல் தகுதி என்ன தெரியுங்களா? அவர்கள் அந்த இன பாகுபாடுகளை கடந்தவர்கள். நான் பிறந்தது என்னை யோசித்து பாருங்களேன். உயர்ந்த இனம் சொல்கிறவன் அவனுக்கு ஜாதி வெறி இருக்குது, கீழே சொல்கிறது தெரியுங்களா அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குல்ல. சும்மா சொல்லிட்டு போ, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழவைகளெல்லாம் ஒளிந்து கொண்டன, ஒன்றும் ஒளிஞ்சு போகல, அங்கங்கே ஒளிச்சு உட்கார்ந்துருக்கு பாருங்களேன். நம்ம காலை மிதிக்காத வரைக்கும் நம்மெல்லாம் 24 கேரட் தங்கம். காலை மிதிச்சோன்னா பித்தளைக்கும் கேவலமாக மாறிடுவோம். நம்ம டே மகனே 3 நாள் உபவாசம் இருந்து உன் காலை முடக்கிறோம் பாடுறா, ஏன்னா பரிசுத்தவான்ல நம்மெல்லாம். கவனித்துக் கொள்ளுங்கள். குருத்தோலை பிடிப்பதற்கு முதல் தகுதி என்ன தெரியுங்களா? இன பாகுபாடுகளை கடந்தவர்கள். எங்கேயா கடந்தது? திருமணம் வந்தால் தானே தெரியுது அவர் என்ன ஜாதின்னு. அப்போ தானே தெரியுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஜாதின்றான், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரலோக ஜாதின்றான். எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, பசங்கள்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க, யூதனண்டும் கிரேக்கனுண்டும் எல்லாம் நல்ல ஆணித்தரமாக பேசுகிறீங்க. உனக்குன்னு ஒன்று வரும்போது மாத்திரம் உன் ஜாதியை தோண்டி பார்க்குறல்ல. இது என்ன ஜாதி? தமிழ்நாட்டில் ஒரு கேவலம் என்ன தெரியுங்களா? ஒருவனை ஒரு ஊழியத்துக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு பிரசங்கியாரை புக் பண்ணாலும் நம்ம ஜாதியான்னு பார்த்து கூப்பிடுற கேடு. நம்ம இனத்தை சார்ந்தவனாங்கிற ஒரு கேடு தானே இன்னைக்கு இருக்குது. அப்புறம் என்னையா குருத்தோலை பிடிக்கிறது? குருத்தோலை பிடிக்கிறவங்க யார் தெரியுங்களா? இன பாகுபாடுகளை கடந்தவன். வேற எந்த பாகுபாட்டையும் மனுஷன் இன்னைக்கு கடந்துடுறான். ஆனால் எது மாத்திரம் கடக்கிறது இல்லை. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜாதியால் பார்த்தா தனியாக ஒரு சுரப்பி தனியாக ஒன்று சுரக்குதில்ல உள்ள. ஆமாவா இல்லையா? இருக்கு. சபைகளை பாருங்களேன். இந்த பிரைஸ் சொல்கிறோம் தெரியுங்களா? எல்லாரும் எல்லாருக்கும் சொல்ல மாட்டான், நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்கள பார்த்தோன்னா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், மீதியெல்லாம் ஆத்திரம் 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 போயிடுறோம்ல, ஓடி ஒழிகிறோம்ல. இன்னும் இது பாகுபாடுகளை கடக்க நாமும் என்று கற்றுக்கொள்ளவில்லை. இது கடைசி நாட்கள். நிச்சயமாக நீங்களும் நாள் ஒரு நாள் பரலோகம் போகின்ற நம்பிக்கையோடு தான் வாழ்கிறோம். ஒவ்வொரு நம்பிக்கையோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய இனம் என்ற பாகுபாடை கடந்து நான் ஏசப்பா பிள்ளைங்கிற இனத்துக்கு வந்திருக்கோமா? பாட்டு பாடுறோம், இயேசுவின் பிள்ளை பயமேலன்னு பாட்டு பாடுறோமே தவிர வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்முடைய இனப்ப அந்த அந்த உணர்வு இருக்கு தானே செய்து உள்ள. குருத்தோலை பிடிக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் இன பாகுபாடுகளை கடந்தவர்கள். அவங்க தான் முதல் தகுதி உள்ளவர்கள், மிக அவசியமானவர்கள். யோசிச்சு பாருங்களேன். இங்கே வந்திருக்கவங்க யாரு? சகல ஜாதிகள், சகல இனத்தினர் இருக்கான் தெரியுங்களா? ஆனால் அவங்க யாரை ஆராதிக்கிறான்? ஒரு யூதனாக பிறந்த இயேசு ஆராதிக்கிறான் பாருங்களேன். இவன் யாரு? அநேக ஜனங்கள் ஜாதிகளை சார்ந்தவர்கள், அநேக இனங்களை சார்ந்தவர்கள். ஆனால் இவன் யாரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான்? ஒரு யூதனை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கான் பாருங்களேன். சில காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க தெரியுங்களா? A Jewish carpenter is my Lord சொல்லி ஒட்டுறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஒரு யூத தச்சன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்ற நம்ம ஊரில் நிறைய கார்கள் நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னா இவங்க பல விதமான இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் யார் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறான்? ஒரு யூதனாக உலகத்தை பிறந்தவனை பண்ணோம். அவர் யூதனில் பிறந்தார், யூதனுக்கு தான் கடவுள்னு சொல்லலையே. மிகவும் அவசியமானது. இன்றைக்கு நீங்கள் நான் இன்றைக்கு ஒரு மிக மேன்மையான ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நமக்குள்ள இந்த பாகுபாடுகள் இருந்தால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே உடலுக்குள்ள இருக்கிறவங்க. ஒரு உடல் உள்ள கை ஒரு ஜாதி, கால் ஒரு ஜாதியா? ஹலோ, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு உடம்புல கை ஒரு ஜாதி, கால் ஒரு ஜாதி இருக்குமா? இந்த கண்ணு ஒரு ஜாதி, இந்த கண்ணு இருக்க முடியுங்களா? ஒரு காலம் வாய்ப்பு இல்லையே. இங்க வேதம் சொல்லுகிறது ஒரே ஸ்நானம் பண்ணப்பட்டீங்க, ஒரே ஆவிக்குள்ள தாகம் தீர்க்கப்பட்டீங்க, ஒரே சரீரத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படி வித்தியாசம் வருது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:11. நியாய பிரமாணத்தினாலே ஒருவரும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது
வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. 3:11 3:11 தானே? சரி, வாசிங்க. வெளியரங்கமாக இருக்கிறது. எப்படி பிழைக்கிறோம்? நாம இனத்தினால பிழைக்கிறது இல்லை, விசுவாசத்தை பிழைக்கிற கூட்டம். எந்த இனத்தில் பிறந்தேன் என்பதனால நான் பாதுகாக்கப்படுவதில்லை. எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும் அதுதான். இன்னும் சொல்ல போனால் எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4:6. எல்லோரும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அப்படின்னா எல்லாருக்கும், சபைக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் அப்பா யார் தான்? ஒருத்தர் தானே. ஒரு அப்பா பிள்ளைக்கு எப்படியே வேற வேற ஜாதி இருக்க முடியும்? எல்லாருக்கும் ஒரே தேவன், அடுத்தது ஒரே பிதா. அப்படின்னா ஒரு அப்பாவுக்கு பிறந்தவர் ஒரு ஜாதி இருக்க முடியுங்களா? எங்கேயாவது சபையில் இருக்குத? சபையில் இருக்குத, அது துக்கத்துக்குரியது இல்லையா? இருக்க வாய்ப்பே இல்லையே. நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது மனிதன் ஆதாம் தானே. கர்த்தர்ட்ட நிறைய மண் இருந்ததுல, ஒரே ஒரு மனுஷனை உருவாக்குற மண்ணு தான் கர்த்தர்ட்ட இருந்ததா? இல்லையே, நிறைய மண் இருந்ததுல பூமியில. ஆனால் என்ன பண்றாரு? ஒருவனை அல்லவா படைத்தார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்னும் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஏன் ஒருவனை படைத்து அவன்லேருந்து ஒரு பெண்ணை எடுத்து ஏன் உலகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னால், 2 அப்பா உண்டாக்கியிருந்தா அன்னைக்கே ஜாதி வந்திருக்கும். அது வரக்கூடாது என்பதற்குத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒருவனை படைத்து அவனுக்குள்ளிருந்து ஒரு பெண்ணை எடுத்து அவனுக்கு கொடுத்து அந்த 1 2ஆக்கினாரு, அப்புறம் 2 1ஆக்கினார். அவ்வளவுதான். எதுக்கு? தேவ பக்தி உள்ள சந்ததி தான் இருக்கணுமே தவிர வேற எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அதான் தெய்வ திட்டம். ஆனால் நடப்பது என்ன? அப்படி பண்ணியும் மனிதன் தப்பு பண்ணான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து அவர்களை அழித்தார். அடுத்த உலகம் யாரு? நோவா. நோவாவுக்கு 3 பிள்ளைகள். யார் அவர்? யாபேத், சேம், காம். சரியா? 3 பேர். இன்னைக்கு இருக்க அத்தனை மனுஷனு யாரு? எல்லாம் பெரியப்பா சித்தப்பா பிள்ளை. ஆமாவா? எல்லாம் யாரு? பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க தானே. எங்கிருந்து ஜாதி வந்தது? எங்கிருந்து இன பாகுபாடு வந்தது? இன்னைக்கு சபைகளை ஆட்டி படைக்கின்ற ஒன்று. இன்னைக்கு அது குறிப்பாக தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்படி தெற்கே போக போக போனீங்கன்னா ஒரு விஷம் மாதிரி ஊடுருவி போயிருக்குது. இன பாகுபாடுகள். குருத்தோலையை பிடித்துவதனால ஒரு பெரிய மேன்மை இல்லை. யாரா இருக்கணும்? அவங்க அந்த இன பாகுபாடுகளை கடந்து வந்தவர்கள், சகல ஜாதிகளிலும் இருந்து. ஒன்று நான் சுட்டி காட்டுகிறேன். இந்த இன பாகுபாடு ஜாதிங்கிறது கர்த்தர் படைக்கலை. படித்தது யாரு? மனிதன் தன்னுடைய லாபத்துக்காக மற்றவனை அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கி கொண்டது தான். சரியா? இதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் சுட்டி காட்டுது, பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 15:13. என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்படின்னா இது சபையிலிருந்து என்ன செய்யணும்? வேரோடு பிடுங்கப்படணும்ல. ஆவிக்குரிய உலகத்தில் இது வேரோடு எடுக்கப்பட வேண்டுமே. ஆனால் இது வளர்ந்து கொண்டே வருது. அப்படியான ஒரு நாள் பரலோகத்தில் நீங்களானும் போக வேண்டிய நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறோம். ஆனால் இவ்வளவு இருந்து அங்கே போகும்போது இந்த இனப்பாகுபாடோடு இருந்தால் அங்கே முன்னாடி நிற்பதற்கு அரிதான ஒரு காரியம். அது மிக பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம். அப்படின்னா முதல் தகுதி என்ன வேண்டும்? குருத்தோலையை பிடிக்கிறவங்க யாரு? ஒன்று திரள் கூட்டம் வந்தாங்க. அடுத்தது அவர்கள் உணர்வற்ற கூட்டம், உள்ளூரில் இருந்தவங்க. அடுத்தது யாரு? உடன் இருந்த சீசனும் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இனங்களிலிருந்தும் வந்தவர்கள். சரியா? முதலாவது தன்மை என்ன? இந்த இன பாகுபாடுகளை கடந்தவர்கள். 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அவங்க வெள்ளை அங்கி போட்டிருக்காங்க பாருங்களேன். என்ன பண்றாங்க? திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து என்ன பண்றாங்க? அடுத்தது வெள்ளை அங்கி என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். சரியா? அதனால பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் தான் அவங்கெல்லாம் யார் ஆவிக்குரியவன்னு அர்த்தம் இல்லை. சரியா? இப்போ நானே தேர முடியாது அதில். சரியா? நானே கள்ளச்சட்டை தான் போட்டிருக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வெள்ளை அங்கி என்பது பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது. சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம்
வெள்ளை அங்கி என்பதற்கு ஒரு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வெண்வஸ்திரம் என்றால் இயேசுவோடு நடக்கிற கூட்டம் அர்த்தம். Those who walk with Jesus, அனுதினமும் இயேசுவோடு நடக்கின்ற கூட்டம் தான் வெள்ளை அங்கிகளை போட்டவங்க, வெள்ளை ஆடைகளை தரித்தவன் வேறும் சொல்லுது. நமக்கு கம்யூனியன் சர்வீஸில் நிறைய வெள்ளை கொடுக்குறோம், அது கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது சிலர் எல்லா நாளுமே போடுறாங்க, அது அவங்கள்ட்ட அர்ப்பணிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அர்ப்பணிப்பு. ஆனால் இங்கே நம்ம போடுறது முக்கியம்தான், அதை விட அங்கே போடுறது அதை விட முக்கியம். இப்போ என்ன வேண்டும்? ரெண்டாவது வெள்ளை அங்கி என்ன வேண்டும்னா ஆண்டவர் இயேசுவோடு நடக்கின்ற அனுபவத்துக்கு பேர் தான் வெள்ளை அங்கி. ஒன்று. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 கர்த்தர் உட்கார்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்கள், 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இரண்டாவது என்ன? தேவனோடு அமர்ந்திருக்கிறவர்கள். வெள்ளையாடை கொண்ட இயேசுவோடு நடக்கிறவர்கள். இரண்டாவது பிதாவாகிய தேவனோடு சமமாக உட்கார்ந்திருக்கிறவங்க, அவரை சூழ உட்கார்ந்திருக்கிறவங்க தான் வெள்ளை ஆடையின் அர்த்தம். மூன்றாவதாக வெளிப்பாடு 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விஷயம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. இது இரத்த சாட்சிகளின் அடையாளம். வெள்ளை அங்கி என்பது வெளிப்பாடு 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 இந்த 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா இவர்கள் யார் என்றால் கர்த்தருக்காக மிகுந்த உபத்திரவத்தில் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கள் இரத்த பலிக்காக இந்த பூமியிலுள்ள ஜனங்களோடு எப்போ நீங்கள் நியாயம் விசாரிப்பீங்க? அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சகோதரர்களுடைய எண்ணிக்கை நிறைவாகும் அளவும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? வெள்ளை ஆடைகள். வெள்ளை சட்டை நம்ம கடையில் போய் வாங்குறது இல்லை, கர்த்தர் கொடுக்கறது. 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வெண்மை என்பதை பரலோகத்தின் நிறம் என்று சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால், நேரம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், நேரம் இருந்தால் வேறு வழியே இல்லை, போக்கே இல்லைன்னு வச்சிங்களேன், அப்போ வெளிப்படுத்த விஷயம் என்னீங்கன்னா 22 வெண்மையான காரியங்கள் பைபிளில் இருக்குது. வெளிப்பட்டின விஷயத்தில் மாத்திரம் 22 white things. அது ஒன்று தான் வெள்ளை ஆடை. இந்த வெள்ளை ஆடை என்பது நாம் வாங்குவதில்லை, பரலோகம் நமக்கு கொடுப்பது. சரியா? அதுதான் சொன்னேன். இது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய நிலையின் ஒரு அடையாளம். ஒன்று என்ன? இயேசுவோடு நடக்கின்ற அனுபவம், வெள்ளை ஆடை என்றால். இரண்டாவதாக இயேசு பிதாவுக்கு சமமாக அவரோடு ஆராதனை உட்கார்ந்திருக்கிற அனுபவம், தேவனோடு சீட்டட், அவரோடு அமர்ந்திருக்கிற அனுபவம். மூன்றாவதாக அவருக்காக பாடுகள் ஒவ்வொருத்தவங்களை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவர்களுக்கு அவருடைய காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொள்ளுங்கள். நான்காவதாக கொண்டு சொல்கிறார் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்பாடு 7. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். இந்த பரலோகத்தில் மூப்பர்கள் இருக்காங்க. இந்த மூப்பர்களில் ஒரு மூப்பர் யோவானை பார்த்து கேட்குறாரு, ஆமாம் இந்த வெள்ளை சட்டெல்லாம் போட்டு நிற்கிறாங்களே கர்த்தருக்கு முன்னாடி, இவங்க யாருன்னு உமக்கு தெரியுமா? இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இது உங்களுக்கு தான் தெரியும். இந்த சிலர்கிட்ட ஒரு கணம் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்பான் தெரியுங்களா? இந்த புத்தி பரலோகம் போனாலும் போகலை பாருங்களேன். இவருக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு அவனை யோவானை கேட்குறாரு, இவங்க யார் தெரியுமா? அது எனக்கு உங்களுக்கு தான் தெரியுமான்னு சொல்ல. இவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மிக அவசியமான ஒன்று, உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது ஓடி போகாமல் நின்றவர்கள். உபத்திரவங்களும் பாடுகள் வரும்போது அவங்க என்ன செய்யல? they washed their garments in the blood of Christ. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் என்ன பண்ணுறாங்க? அதை தோய்த்து அதை வெண்மையாக்குறாங்க. பாருங்களேன், அவனுக்கு அர்த்தம் என்ன? தேவனுக்காக எத்தனை பாடுகள் வந்தாலும் ஒன்று நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை என்று நாம் நம்புகிறோம். ஓ, இது பேர் தான் மயான அமைதியா? இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை?
பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, அதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு உள்ள நம்ம என்ன செய்யணும், அப்படியே உட்காந்துருக்கணும். பிசாசு சொன்னான்ல, நீ யோபு சும்மாவாயா உன் மேலே அன்பாக இருக்கிறான், நீர் வட்டம் வட்டம் வட்டமாக போட்டு வச்சுருக்கீங்களே, ஒன்று அவனை சுற்றி ஒரு வட்டம், அடுத்து அவன் குடும்பத்தை சுற்றி ஒரு வட்டம், அடுத்த உடைமைகளை சுற்றி ஒரு வட்டம், சும்மா வட்டத்தை எடுத்து பாரியா அவன் கடை தெரியும். ஹலோ, வட்டத்தை எடுக்க சொன்னான்ல, நம்ம கடையும் அப்போ தான் தெரியும், வட்டத்தை எடுத்தால் தான் தெரியும் கடை. வட்டத்துக்குள்ளே வரைக்கும் என்ன பண்ணுறோம், சோதரையும் ஆமீன் அல்லேலூயா ரொம்ப நல்லா பண்ணுவோம். ஏன்னா வட்டத்துக்குள்ளே இருக்கோம்ல, யாரும் கிள்ள முடியாது, நொல்ல முடியாது, தட்ட முடியாது. வட்டத்தை கத்தல் எடுத்தால் தானே கதை தெரியும். ஆவிக்குரிய ஆளுமை, இட் இஸ் நாட் a sheltered life, it is a scattered life. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அப்படியே மூடி மூடி பாதுகாக்க வைக்கிற வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும், scattered people, இவங்க யாரு, சிதற வைக்கப்பட்ட ஜனங்கள். 12 கோத்திரம் என்றால் இஸ்ரவேலை குறிக்கிற கூட்டம். யூதனாக இருந்து ஆண்டவரின் சிலுவைக்கு பின்பாக அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ண, சிதறடிக்கப்படுறாங்க. பாருங்களேன், ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, உண்மைதான். யூதா 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். நாம் காக்கப்பட்டவர்கள் தான், அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. உன்னதமான உயர் மறைவில் இருக்கிறவங்க தான். ஆனால் தேவைப்படும் போது கர்த்தர் சிதறடிப்பார். அப்படிங்க சிதறடித்ததுக்கு தெரியுங்களா, அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு விதைத்தல்னு அர்த்தம். சிதறடிக்கப்பட்ட வார்த்தை யாக்கோபு 1:1 சிதறடிக்கப்பட்டதற்கு அர்த்தம் என்ன, விதை தூவுதல் அர்த்தம். கவனித்துக் கொள்ளுங்கள். பேகுக்குள்ள, ஒரு பைக்குள்ள விதை இருந்தால் அது எத்தனை 100 வருஷம் ஆனாலும் ஒரு விதையாக தான் இருக்கும். ஆனால் அதை எடுத்து மண்ணில் போட்டால், யோவான் 12:24, விதைத்த விதை செத்தால் ஒழிய மிகுந்த பலன் கொடுக்காதில்ல. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் தான். அதே நேரத்தில் நம்மை பெருகச் செய்ய வேண்டுமானால் எடுத்து விதைப்பார். நாம் எப்படிப்பட்டவன்னா, செத்து மிகுந்த பலனை கொடுக்க வேண்டியவர்கள். அப்படியே சாகாமல் இருந்தால், பாதுகாப்போடு இருந்தால் சந்தோஷம்தான், எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதை விட மேலான ஒன்று. இந்த வெள்ளை ஆடை போட்டு நின்று துதிக்கிறாங்களே, எப்படி பண்ணி குருத்தோலையை பிடிக்கிற, நான் வெண்வஸ்திரம் தரித்தவன். அதுக்கு என்னப்பா அர்த்தம், என் வஸ்திரத்தை மிகுந்த உபத்திரவங்கள் பாடுகள் தான், ஆனால் என்ன பண்ணேன், அதை இயேசுவின் ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் தோய்த்து நான் அதை வெளுத்தவன். அப்படின்னா சும்மா கடையில் வாங்கி போட்ட சட்டை இல்லை, வெள்ளை சட்டை. அது தேவன் கொடுப்பது. தேவன் உபத்திரவங்களை கடந்து போகிற தன் ஜனங்களுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்துகின்ற ஒரு நிறம். அதான் சொன்ன, அந்த வெள்ளை என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய நிலை. அதை காட்டிலும் மேலாது இட் இஸ் ஹெவன்லி, பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது வெண்மை. ஆகவே தான் இவங்க எப்படிப்பட்டவங்க. 2வது பகுதி என்ன, இவர்கள் உபத்திரவங்கள் பாடுகளை சந்திக்கிறவங்க தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி நிற்கிறாங்க. பாருங்களேன், இன்னைக்கு உபத்திரவங்கள் வராத வரைக்கும் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம். உபத்திரவங்கள் வரும்போது முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், தாக்கு பிடிச்சி பார்ப்போம். முடியாத ஒரு நிலைமை வந்தால், பாப்பா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. கோடம்பாக்கத்தில் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நல்ல தீவிரமான காத்தலிக். அந்த அக்கா திருமணம் ஆகாதவர்கள், நிறைய வயதானவங்க. அவங்களுக்கு அந்தோனியார்னா உயிர். அவங்களுக்கு அந்தோனியார் பக்தை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒரு பெரிய அந்தோனியார் படம், அதுக்கு ரெகுலராக மாலை போடுவாங்க, அதுக்கு அந்த ஊர்வத்தியெல்லாம் படிச்சுட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஜபத்துக்கு பதில் வரலன்னு வச்சிங்களேன், போய் அந்தோனியார் படத்தை திருப்பி போட்டுருவாங்க, சோரில் திருப்பி போட்டுருவாங்க. அவன் மாலையும் கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது, போ, ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, போ. அந்தோனியார் பாவம் சோரை பார்த்தே இருப்பார் ரொம்ப நாள். அப்புறம் இந்த அக்காவுக்கு ஒரு நாள் மனம் இறங்கி, பாவம் அந்தோனியார் எவ்வளோ நாள் சோரை பார்ப்பார், மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் மாலை மரியாதை, அடுத்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காத வரைக்கும் அது நடக்கும், மறுபடியும் திருப்பி போட்டுருவாங்க. அடுவாயா ஆவிக்குரிய வாழ்க்கை, அடுவா குருத்தோலை பிடிக்கிற அனுபவம், வெண்வஸ்திரம். 4 வசனம் உங்களுக்கு வெளிப்பட்ட விஷயத்திலே சொல்லியிருக்கேன். 3 இப்படி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி முடிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? 3 நாள் என்ன, இயேசுவோடு நடக்கிறவங்க. அடுத்தது 4 நாள் என்ன,
ஆமாம். அடுத்தது 6:11 என்ன, அடுத்தது 7:9 7:14 என்ன, இதெல்லாம் வெண்மையின் பரலோகத்தினுடைய மேன்மை. மூன்றாவது ஒன்று சொல்லுகிறேன். இயேசுவை பின்பற்றி போகிறவங்க மூன்றாவது கூட்டத்தின் தகுதி என்னவென்றால் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் என்ன இருக்குது? குருத்தோலைகள். அது கையில் என்ன இருக்குது? குருத்தோலைகளை. குருத்தோலை என்பது வெற்றியின் அடையாளம். குருத்தோலை என்பது என்ன? அதாவது வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு படைத்தளபதி அல்லது ஒரு அரசன் இன்னொரு நாட்டுக்கு யுத்தத்துக்கு போய் யுத்தத்தில் வெற்றி பெற்று திரும்பி வராங்க தெரியுங்களா? வரும்போது அவர்களை மக்கள் எதிர்கொண்டு போகும்போது இந்த குருத்தோர்களை பிடிச்சிட்டு போவாங்க. இருக்குன்னு சொன்னால் ஒரு வெற்றி வீரனை எதிர்கொண்டு போய் அவனை வரவேற்பதற்கு அடையாளம் இது வெற்றி. அடுத்து அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, சமாதானம் என்ற அர்த்தம். இந்த குருத்தோல் இருக்கிறதுக்கு ஒன்று வெற்றி, இரண்டாவது சமாதானம் என்ற அர்த்தம். ஒரு அரசன் வருகிறான் என்றால் அவனுக்கு எதிர்கொண்டு போய் குருத்தோலை கொண்டு போகிறாங்கன்னா, உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது, சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, நான் உன்னை சார்ந்தவன் என்பதை காட்டுவதற்கு தான். மூணாவது ஒன்று இருக்குது, அது நித்தியமானது. ஏன்னா ஒரு மரத்திலிருந்து புதுசாக குருத்தோலை என்றால் அப்படிதான் துளித்து வருவது. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு புது வாழ்க்கை. இன்னும் சொல்வேன்னா மறுபிறவின்னு அர்த்தம். born again, திரும்ப பிறக்கின்ற அனுபவம். அப்படின்னா இயேசுவை பின்பற்றி போகிறவங்க இயேசுவை எதிர்கொண்டு போய் அந்த குருத்தோலை பிடிக்கிற மூன்றாவது தகுதி என்ன தெரியுங்களா? மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம். ஒன்று நல்லா கவனிச்சுங்க, மறுபடியும் பிறத்தன்னு சொல்கிறோம் இல்லையா? ஹலோ, இங்கே தான் இருக்கீங்களா? என் கண்ணுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு வெளியடிங்க போயிட்டீங்களோ என்னவோ தெரியல. சரியா? நிறைய பேருக்கு இந்த கூடு விட்டு கூடு பாய்கிற அந்த கிருபை நிறையவே இருக்குது. உருவம் அங்கே இருக்கும், சிந்தனை வேறு எங்கேயும் இருக்கும். சரியா? கவனித்துக் கொள்ளுங்கள். மிக அவசியமானது மூன்றாவது என்ன வேண்டும்? நீங்களும் நானும் ஒன்று வெற்றியாளன். சரியா? குருத்தோலை என்ற அர்த்தம் என்ன? வெற்றியின் அடையாளம். ரெண்டாவது சொன்னேன் சமாதானத்தின் அடையாளம். மூன்றாவது நித்திய ஜீவன். அது இந்த உலகத்தோடு சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணுது? புதிதாக துளிர்க்குது இல்லை அப்படின்னு அர்த்தம். பழையது முடிஞ்சு போச்சு, புதுசு அப்படின்னா பழையவைகள் எல்லாம் மாறி போச்சுது. ஒன்று கவனிங்க, இந்த மறுபடியும் பிறத்தல் அல்லது புது சிருஷ்டின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜென்ம சுவாவம் மாறிட்டுன்னு அர்த்தம். இந்த பிறவி குணம் ஒன்று சொல்கிறோம் தெரியுங்களா? இந்த பிறவி குணம் இருக்குது தெரியுங்களா? இது இன்னும் 99.9 நம்மகிட்டே தான் இருக்குது. அந்த 0.01 சொன்னேன்னு அது நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம் போயிட்டுன்னு. அந்த பிறவி குணம் சிலர் பார்த்து கேட்டுருவீங்களா? ஏதாவது பண்ணாங்கன்னா, என்னங்க ஒரு விசுவாசம் இப்படி பண்ணலாமான்னு கேட்டால், நான் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான். நீங்கள் அம்மாட்ட வேணால் கேட்டு பாருங்க, அவங்க பாட்டிகிட்ட போய் கேட்குறேன். சரியா? என்னென்னா அவங்க பிறவி குணம் அப்படி தானா என்ன பண்ணுவாங்க? அதை மாற்றிக்கொள்ளவே ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா பிறவி குணம் மாறி இருக்கணும். நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியை ரொம்ப கிண்டல் பண்ணுவோம். அந்த அம்மாவை இப்படி எப்படி தொல்லை பண்ணுறதில்ல. அந்த அம்மா எழுதுறதுக்கு போர்டு பக்கம் திரும்பினாங்கன்னா ஆரோ அவங்க மேலேயே பேப்பர் ஆரோ செய்து அடிக்கிற வேண்டியதுதான். அதை ரப்பர் பேண்ட் வச்சு ஆரோ அடித்தா பயங்கரமாக போய் குத்தும். சரியா? இப்படிலாம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அந்த அம்மா திரும்பி பார்த்தா அப்படியே உட்காந்துருப்போம், எல்லாம் பரிதாபமாக உட்காந்துருப்போம். அந்த அம்மாவுக்கு கடுப்பு வரும். ஒரு நல்ல விசுவாசி அந்த அம்மா. அவங்க சொல்லுவாங்க, பிறவி குணத்தை பேய்க்கு கொடுத்தாலும் போகாது. தமிழ் ஆசிரியரில் நல்ல தமிழில் திட்டுவாங்க. பிறவி குணத்தை பேய்க்கு கொடுத்தாலும் நாங்கள் உடனே பயங்கரமாக சிரிப்போம். ஏன்னா எல்லாம் பிறவி குணம் உள்ளே இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் தெரிஞ்சது, பிசாசத்தை கொடுத்தா போகாதுடா, ஏசப்பாட்டை கொடுத்தா போயிடும். பிரைஸ்லாம். பிறவி குணம் போகிற ஒரே ஒரு இடம் அந்த கல்வாரி சிலுவை மாத்திரம்தான். நாட் ஐ பட் கிரைஸ்ட். கலாத்தியர் 2:20. நான் அல்ல. நான் யாரு? நான் செத்து போயிட்டேன். கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல. என்னில் அன்பு கூர்ந்து என் பாவங்களை கழுவி சுத்திகரித்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். அதுதான அனுபவம். அப்படின்னா இந்த குருத்தோலை என்பது மிக அவசியமானது. தெரியுங்களா? இது நித்தியத்தின் அடையாளம். இன்னும் அந்த பழைய ஜென்ம சுவாபம், இன்னும் பழைய அந்த பழக்க வழக்கங்கள், இன்னும் பழைய தன்மைகள் இருக்குமானால் நிச்சயமாக சொல்கிறேன், நாம் கர்த்தர்ட்ட ஒரு நாள் ஒரு முன்னாடி குருத்தோலைகள் பிடித்து கொண்டு நிற்க முடியாது. 4வது சுட்டி காட்டுகிறேன். இது அதே 9ஆம் வசனத்தில் தான். அவங்க எங்கே நிற்கிறாங்க? அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பாருங்க, எங்கே நிற்கிறாங்க? they are standing before the throne of God. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பாருங்களேன். குருத்தோலை இன்னைக்கு நம்ம தெருக்கல்ல ரோட்லெல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த தமிழ்நாட்டில் அநேக ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளையும் சேர்ந்து ஐக்கிய சபைகளாக குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ நல்லது. ஜனங்களுக்கு நம்முடைய சபைகளுடைய ஐக்கியத்தை காட்டுவது தவறில்லை.
ஆனால் அது எங்கே பிடிக்கணும்? கர்த்தர் சமூகத்தில் பிடிக்கணும்ல. எங்கே நின்று அதை பிடிக்கணும்? அதை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்க பாருங்களேன். அப்படியானால் யார் இன்றைக்கு குறுந்தொலையை பிடிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றால் தேவ சமூகத்தை நிற்க திராணி உள்ளவர்கள், தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தைரியம் உள்ளவங்க தான். முன்னாடி நிற்கிறதுனா ஒரு அர்த்தம், அதிகாரம் உள்ளவன் அர்த்தம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 Kings chapter 17 and verse 1. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் அங்கே எலியாவை பார்க்கிறோம். சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையே அல்லாமல் ஒவ்வொரு என்ன கிடையாது, மழையும் இல்லை பனியும் இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் சொல்றார் பாருங்க. 1 ராஜாக்கள் 17 கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறவன் அர்த்தம் என்ன? தேவன் கொடுக்கின்ற அதிகாரத்தை தங்கள் வாழ்க்கையில அனுபவமாக்கி கொண்டவர்கள். இன்னைக்கு நம்ம வாயில் எவ்வளவோ சொல்றோம், விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம், செயல்பட வரும்போது நம்ம பின்னாடி போயிடுறோமே. அடுத்தவங்களுக்கு தலைவலின்னா என்ன பண்ணுவோம்? வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், ஒத்த தலைவலி தானே, நீங்கள் என்ன ராவணன் சந்ததியா? ஒரு தலை தானே உங்களுக்கு, 10 தலையா இருக்குது, வாங்க ஜெபம் பண்ண. இப்போ கட்டிடுவோம் பாருங்களேன். அவங்கள அடுத்தவனுக்கு தலையில் கட்டி இருந்தால் கூட நம்ம கட்டிடுவோம். நமக்கு ஒரு ஒத்த தலைவலி வந்தால் போடும், உடனே டாக்டர் ஓடுவோம். விசுவாசம் அடுத்தவங்களுக்கு தானே திணிக்கிறோம், நமக்கு இல்லைல்ல. வேதம் சுட்டி காட்டுகிறது அதிகாரம் உள்ளவன், கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறவன் அர்த்தம் சொல்லுகிறான். என்னுடைய வார்த்தை இல்லாமல் மழையும் இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மழை எப்படி வருது? அது எங்கள் 3வது கிளாஸ் டீச்சரை போய் கேளுங்க. அவங்க சொன்னாங்க, சூரியன் அந்த கிரகங்கள் வரும்போது தண்ணீர் பரப்பின் மேல் படும். அப்போ என்னாகும்? தண்ணீர் அப்படி நீராவி ஆகும். நீராவி அப்படி எனக்கு மேகத்தில் அகப்படும். மேகம் அப்படியே போய் என்ன பண்ணும்? மலையில் போய் மோதணும். என்னாகும்? அது மழையா? ஒவ்வொரு நாளும் தானே வெயில் அடிக்குது. ஹலோ, ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு நாளும் தானே மேலே நீராவி போகுது, ஒவ்வொரு நாளுமா மழை பெய்யுது. ஆனால் என்னென்னா, டீச்சர் சொல்லி கொடுத்தா உடனே நம்புகிறோம். வேடம் சொன்னால் மாத்திரம் 1008 கேள்வி கேட்போம். டீச்சர் சொன்னால் என்ன பண்ணுவோம்? உடனே நம்பிடுறோம்ல. ஆமாவா இல்லையா? தண்ணின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? நீர், தண்ணீர், அந்த தண்ணீர் தான், சரியா? அந்த தண்ணீருக்கு அதுக்கு கெமிக்கல் ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், சரியா? இந்த ஹைட்ரஜன் எப்படிப்பட்டது தெரியுங்களா? மிக மோசமானது. அதாவது எடையும் என்ன பண்ணுன்னா அவற்றை உடனே தீப்பிடிக்கும், அதான் ஹைட்ரஜன். இந்த ஆக்சிஜன் இருக்குது, எரியதில் எண்ணெய் ஊற்றுறாடு. ஏற்கனவே ஹைட்ரஜன் நெருப்பு பிடிக்கும், அதில் ஆக்சிஜன் விட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக பிடிக்கும். ஆனால் டீச்சர் சொல்கிறாங்க, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்தா நெருப்பு அணைக்கிற தண்ணியாக மாறிடணும்னு நம்ம நம்புகிறோம்ல. ஹலோ, ஏன் ரெண்டுமே கோபக்கார ஆசாமி, 2 பேரும். ஒருத்தன் எரியறவன், ஒருத்தன் எரிஞ்ச வேகமாக எரிய வைக்கிறவன். இவனை 2 பேரும் சேர்த்து போடுறா தண்ணின்னு டீச்சர் என்னைக்கா கேள்வி கேட்டோமா? கேட்டால் கிடைக்கிற 4 மார்க்கும் இல்லாமல் போயிடும். அதனால் கேட்க மாட்டோம். கவனிங்க. அப்படின்னா 2 எரிகின்ற ஒன்றை சேர்த்து கத்த தண்ணீரை மாற்றி வச்சிருக்காருல. சக்கரை இருக்குல்ல, ஏங்க உங்களுக்கு தமிழில் ஸ்பெல்லிங் சொல்லணும் போல இருக்குது. இப்போ இந்த சக்கரை ஒன்று இருக்குது தெரியுங்களா? அது எடுத்துறீங்களா? ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் 3 சேர்ந்தது தான். நமக்கு தெரியும் கார்பன்னா கரி தானே. ஹலோ, ஆமாம். அடு சேர்ந்தா இப்படிதான் வெள்ளை சக்கரை வரும்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? என்னைக்காவது? அதாவது கெமிஸ்ட்ரி டீச்சர் சொன்னால் உடனே அப்படியே நம்புகிறோம்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மழை சும்மா அப்படி வந்துடாது. எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை வர்ஷிக்கப்படுகிறவர் உண்டோ? அல்லது வானங்கள் தானா மழையை கொடுக்குமா? எங்கள் தேவனாகிய நீர் அல்லவா மழையை பெய்ய பண்ணுகிறீர். ஹலோ, மழையை பெய்றது சூரியனா, நீராவியா, மேகமா? கர்த்தர்ல எவர்தான் செய்ய முடியும்? அப்படின்னா எலியா ஆகாப் முன்னாடி சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை அல்லாமல். கர்த்தர் சொன்னாதான் நடக்கு, நீ என்னையா? நான் அவன் முன்னாடி நிற்கிறவன் ஐயா, கர்த்தருக்குள்ள அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்கிறான் பாருங்களேன். அவன் தான் தகுதி உள்ள அவன் கொடுத்தவரை பிடிக்கிறதுக்கு. தேவ சமூகத்தில் நிற்கிறவர் என்றால் அவர் யார் தெரியுங்களா? தேவன் என்ன செய்வாரோ அதை காட்டில் ஒருபடி மேலே சொல்கிறான், பனியையும் கூட சேர்த்துக்கிறான் பாருங்களேன். எரேமியா 14:22 மழை தான். புறஜாதிகளில் வீணான தேவர்களுக்குள்
அதுக்கு அர்த்தம் என்ன? யார் பாடு வர்ண பகவான் கேட்குறாரு. எவன்டா வர்ண பகவான்? எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு, மலைக்கு ஒரு கடவுள் இருக்கார், அவருக்கு பேர் வர்ண பகவான். அதெல்லாம் கொடுக்காதியா. அடுத்தது எங்கள் டீச்சர் சொன்னாங்களே, நீராவி போகும் மழையை பெய்யும், தானாக வந்துடுமா? டீச்சரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது, கர்த்தர் தான் மழையை பெய்ய பண்ணுகிறவன். ஆனால் இந்த கர்த்தர் முன்னாடி நிற்கிறோன்னு சொல்கிறான் பாருங்களேன், என்னுடைய வார்த்தை இல்லாமல். அப்படின்னா தேவன் என்ன செய்ய முடியுமோ அதை அவருக்கு முன்னாடி நிற்கிறவன் அதிகாரத்தோடு சொல்கிறான். அதுதான் அதிகாரம் என்று சொன்னேன். அடுத்தது ஒருவன் தேவ சமூகத்தில் கர்த்தர் முன்னாடி நிற்கிறான்னு சொன்னால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் உண்மை உள்ளவன் என்ற அர்த்தம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். எலியா ஒன்று என்ன சொன்னாரு? நான் சொன்னதின் மேல் மழை உன் ஊரில். தேவனுடைய அதிகாரத்தை அப்படியே பயன்படுத்துகிறவன் தான் யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ரெண்டாவதாக மிக அவசியமான ஒன்று, அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒபிதியா என்ற ஒரு மனிதன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பைபிளில் 12 ஒபிதியா இருக்காங்க. இதில் இந்த ஒபிதியா விசேஷமான ஆள். 18ஆம் அதிகாரம் 2-3 வசனம் பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 18:2-3 அவனை பற்றி போட்டிருக்குது, கர்த்தருக்கு மிகவும் பயந்தவனாகிய ஒபிதியான்னு போட்டிருக்கு. பைபிளில் 60 தடவை, மன்னிக்கும் 160 தடவை எழுதியிருக்குது கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படுற பயம், த ஃபியர் காட் என்பது 160 முறை. ஆனால் கர்த்தருக்கு மிகவும் பயந்து என்று எழுதப்பட்ட ஒரே ஒரு தான் இந்த ஒபிதியா தான். இந்த ஒபிதியா முன்னாடி எலியா போய் நிற்கிறாரு. நான் நாளைக்கு உன்னுடைய அரசனாகிய ஆகாபை சந்திப்பேன் போய் சொல்லு. அவன் சொல்கிறான், நான் உண்மையாக வேலை செய்கிறேன்யா, கடவுளுக்கு பயந்து வேலை செய்கிறேன், நீ பாட்டுக்கு சொல்லுவேன், நான் போய் சொல்லுவேன், அப்புறம் நாளைக்கு வந்தால் கடவுள் ஒன்று வேற ஏன் கொண்டு போயிடுவார், நான் மாட்டிப்பேன். அதனால் உன்னை நம்ப முடியாதுப்பா, நீ சொல்லுவேன், அப்புறம் வேற ஏன் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? அப்பொழுது தான் எலியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்க நான் சொல்லுகிறேன், நாளைக்கு அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நாளைக்கு நான் அவர் முன்னாடி நிற்பேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உண்மை உள்ளவன் என்ற அர்த்தம். ட்ரூத்ஃபுல். யார் இன்னைக்கு குருத்தோலையை பிடிக்க முடியும் என்றால், ஒன்று அதிகாரம் உள்ளவர்கள், ரெண்டாவது யாரு? உண்மை உள்ளவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது அடிப்படையோ இல்லையோ, முதல் அடிப்படை உண்மை. இந்த உண்மை இல்லை, நம்ம எல்லாமே அடிபட்டு போயிடும். எத்தனை தகுதிகள் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை இல்லாவிட்டால் அது முழுவதும் அழிந்து போய்விடும். சரியா? கவனித்து. அப்படின்னா முன்னாடி நிற்கிறோம். ரெண்டாவது அர்த்தம் என்ன? உண்மை. மூணாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவன், வார்த்தையை அப்படியே நம்புகிறவன் தான் முன்னாடி நிற்கிறவன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக. அதற்கு எலிசா, 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன், உம்மை பார்க்க மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். மூணாவது கர்த்தருக்கு முன் நிற்கிறவன் அச்சான தெரியுங்களா? 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அடுத்து மோவாபில் 3 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேர் வந்திருக்கும் போது ஏதோமின் ராஜா 3 பேர் வந்திருக்காங்க. இவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போச்சு. தண்ணீர் இல்லாமல் போன போது 3 ராஜாக்கள், அவனுடைய பரிவாரங்கள், அவனுடைய யுத்த வீரர்கள், அவனுடைய குதிரைகள் எல்லாமே தண்ணீர் இல்லை, வனாந்தரத்தில் தண்ணீரை தேடுகிறார்கள். கிடைக்காத போது அவங்க கேட்குறாங்க, கர்த்தருடைய தேவ மனுஷார் அங்கே இருக்காங்களா? அவன் சொல்கிறான், எலிசா அங்கே இருக்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போகிறாங்க. போகும்போது அவன் சொல்கிறான், இந்த 3 பேரும் யாருன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தவங்க. அவன் என்ன பண்ணுறான், முகத்தை திருப்பணும். ஆனால் அவன் சொல்கிறான், அந்த யூதாவின் ராஜா யோசபாத் வந்திருக்கான்ல, அவன் யாருன்னா தாவீதுடைய வம்சத்தில் உள்ளவன். கர்த்தர் தாவீதுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சங்கீதம் 89:35 பைபிளில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம். சங்கீதம் 89:35, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீதுக்கு என்ன சொல்ல மாட்டாரா? என்னவோ நமக்கு பொய் சொல்லுவார் மாதிரி சொல்றாரு பாருங்களேன். நான் தாவீதுக்கு என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல. அப்படின்னா நீங்க எங்களுக்கு பொய் சொல்லுவீங்களா? எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அவர் சொல்றாரு,
என் பரிசுத்தத்தின் பேரில் தாவீதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஆணையிட்டு உன்னுடைய சந்ததி சூரியன் உள்ளளவும் சந்திரன் உள்ளளவும் அது சிங்காசனம் உட்கார்ந்துருக்கு நான் சொல்லிட்டேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நான் தாவீதுக்கு என்ன செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. வேற யாருக்கு வேணா சொல்லிடலாம், தாவீதுக்கு சொல்லாத தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்திருக்கார். அந்த தாவீதின் சந்ததி தான் யோசபாத். எலிசா எதை பார்க்கிறாரு, யோசபாத்தை பார்க்கல. கர்த்தர் அவனுக்கு அவனுடைய முற்பிதாவாகிய தாவீதுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை பார்க்கிறாரு. ஐயோ, கர்த்தர் இவனுக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்காரு, இவனுக்கு பொய் சொல்ல மாட்டாரா கர்த்தர், ஆகவே நான் என்ன செய்யணும், அவனுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஒன்றை இதில் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த எலிசா இருக்கிறார ரொம்ப விசேஷமான ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையில் 3 அற்புதங்கள் நடந்திருக்கும், தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. எலிசாவின் வாழ்க்கையில் 3 அற்புதங்கள் தண்ணீரோடு. ஒன்று, யோர்தானை பிளந்தது. ஹலோ, ஒரு அற்புதம் என்ன, எலியா பரத்துக்கு ஏறி போன பிறகு வந்து என்ன பண்ணார், எலியாவின் மேலிருந்து வந்து சால்வை எடுத்து யோர்தானை பிளந்தார். இது தண்ணீர் ஒரு அனுபவம். 2வது, அவர் எரிகோவுக்கு வரும்போது எரிகோன் ஜனங்கள் போய் வேண்டிப்பாங்க, இந்த ஊர் குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் நிலம் பாழானது. என்ன செய்வாருங்க, உப்பை கொண்டு வந்து கிணத்துல போட்டு என்ன செய்வார், நிலப்பாழை நீக்கிட்டார். 3வது, இப்போ நான் பார்க்குறோமே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் வனாந்திரத்தை தண்ணீர் இல்லை, ஆனால் சொல்லுகிறார், நீ காற்றை காண மாட்ட, மழையை காண மாட்ட, ஆனால் ஒரு வாய்க்காலெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். எலிசாவை மாத்திரம் கத்து 3 முறை தண்ணீர் அற்புதங்களை பயன்படுத்தினார். காரணம் என்ன தெரியுங்களா, எனக்கு தெரியுமா, தெரியாதா, எனக்கு தெரிஞ்சிருக்குதே. கவனிங்க, அவன் எலியாவின் கைகளில் நீர் வார்த்தவன். ஒரு தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு பணிவிடை செய்தவனுக்கு அந்த தண்ணீரில் கத்த 3 அற்புதம் பண்ணியிருக்கார் பாருங்களேன். எலியாவை விட ரெட்டிப்பான வல்லமை. காரணம் என்ன தெரியுங்களா, ஒரு தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தைகளின்படியே அவனை தேவனுக்கு கொடுக்குற அதே கணத்தை கொடுத்தவர் அவர். இப்போ என்ன தெரியுங்களா, கத்த அவனை கொண்டே அற்புதங்களை பண்ணுறார் பாருங்க. தண்ணீர்லேயே 3 அற்புதங்கள். மிக மேன்மையானது இந்த தண்ணீர், கைகளை தண்ணி ஊற்றுவது என்பது அவனுக்கு பணிவிடை செய்தல். அந்த தேவ மனிதனுக்கு தேவனுக்கு செய்வது போல பணிவிடை செய்தவன் மிக அவசியமான ஒன்று. அப்படின்னா இந்த குருத்தோர் பிடிக்கிறவங்க யார் தெரியுங்களா, தேவ சமூகத்தில் நிற்பவர்கள். 5வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இவர்கள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 10 அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த 5வது குருத்தோலை பிடிக்கிற தகுதி என்ன தெரியுங்களா, இவர்கள் உரத்து சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்போ நம்ம கூட நிறைய பேர் ஸ்தோத்திரம் பண்ணுறோம்ல, பண்ணுறோமா, பண்ணுவோம். இங்கே நின்று ஆராதனை நடத்துகிறவங்க எவ்வளோ சத்தமாக பண்ணுறாங்களோ அதே சத்தம் தான் நம்ம பண்ணுவோம், சரியா. இவங்க ஹல்லேலூயானா ஹல்லேலூயா தான், ஹல்லேலூயானா என்ன பண்ண உடனே நமக்கு கொஞ்சம் அடி வயிற்றுலேருந்து வரும்ல சத்தம். ஹலோ, ஆமாம், பந்தை எடுத்து எறிஞ்சால் நீ எவ்வளோ வேகத்தில் அவ்வளோ வேகத்தில் திரும்பி வரப்போகுது, அவ்வளவுதான். கவனியுங்கள். அப்படின்னா நம்ம எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி தானே, ஆமாவா இல்லையா. இங்கே நிற்கிறவன் என்ன பண்ணுறான், யார் இவனை நடத்தலை, இவனை உரத்த சத்தம் போடுறான் பாருங்களேன். ஏன்பா உரத்த சத்தம் போடுறேன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம், கர்த்தரிடத்தில் வல்லமை, கர்த்தரிடத்தில் ரட்சிப்பு, கர்த்தரிடத்தில் கனம், கர்த்தரிடத்தில் மகிமை, இதெல்லாம் எங்கே இருக்குது, கர்த்தரிடத்தில் இருக்குது. உரத்த சத்தம் போடுறோன்னு தெரியுங்களா. நான் வேதத்தில் ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டுறேன், உங்களுக்கு தெரிந்தது தான். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 17:13. இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். கொஞ்சம் கவனித்துக்கோங்க. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு அற்புதத்துக்காக வராங்க. வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்கள் தொழுநோயாளிகள், ஆகவே கிட்ட வரக்கூடாது. தூரத்தில் நின்று என்ன பண்ணுறாங்க, 10 பேர் என்ன பண்ணுறாங்க, சத்தம் போட்டாங்கன்னு போட்டிருப்பாருங்களேன். கவனிச்சிங்களா, 17ஆம் அதிகாரம் 13 10 பேர் சத்தம் போடுறாங்க. ஆனால் 15ஆம் வசனம் பார்த்து அதே 17-15 பார்த்தீங்கன்னா, அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. 10 பேர் சேர்ந்து சத்தம், ஒருத்தனே உரத்த சத்தம். ஏன்டா உரத்த சத்தம் போடுறேன்னு கேட்டால் அவன் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். இந்த லூக்கா நற்செய்தியில் அவர் ஒரு டாக்டர், சரிங்களா. லூக்கா ஒரு டாக்டர், சரியா, ஒரு மருத்துவர், ரைட்.
அந்த பார்த்தீங்கன்னா வைத்தியனாகிய லூக்கான பரிசு பவுல் எழுதுவார் நிருபத்தில். இந்த டாக்டர் வந்து ஒழுங்காக எழுதணும்ல. இந்த தொழுநோயாளிகளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, முதல்ல இந்த ஓக்கல் தொண்டை இருக்குது தெரியுங்களா, இது போயிடும். அந்த அந்த நோயினுடைய தாக்கம் எங்கே இருக்குன்னா, இந்த ஓக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க, இந்த குரல் வளன்னு சொல்கிறவன் இந்த ஓக்கல் இருக்குது தெரியுங்களா, போயிட்டுன்னா அவங்களுக்கு சத்தமாக போட முடியாது, அடித்தொண்டையில் தான் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது தொண்டை சத்தம் வராது. அதான் டாக்டர் அவர் எழுதுறாரு, 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணானுங்க, சத்தம்தான் போட முடிஞ்சுது. ஆனால் அதில் ஒருவன் குணமான உடனே எது குணமாயிடுச்சு அவனுக்கு, இது குணமாயிடுச்சு. ஒருத்த சத்தம் போடுறான் பாருங்களேன். அடுத்து அப்படின்னா அது உரத்த சத்தம் என்பது அவனுக்கு என்ன இருக்குது, கான்ஃபிடென்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், நாம் பெற்ற விடுதலையின் நம்பிக்கை அவனை சத்தம் போட வைக்கிறது. குருத்தோரை பிடிக்கிறவங்க யார் தெரியுங்களா, சைலண்டாக வந்து சொல்லிட்டு போகிறவன்ல. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனை ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் ஜெபம் பண்ண மற்றவன்னு சொல்லும்போது சத்தம் இல்லாமல் சொல்லுவோம் பாருங்களேன். ஏன்னா அடுத்தவங்க கேட்டக்கூடாது இல்லை பிரச்சனையை, என்ன பண்ணுவோம், சைலண்டாக சொல்கிறோம்ல, நல்லது தான் சரியா. ஆனால் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், அடக்க முடியுமா? தொண்டையை கிழிச்சிட்டு வராது சத்தம். அதான் குருத்தோடு பிடிக்கிறவங்க யார் தெரியுங்களா, they have the confidence of deliverance, விடுதலை பெற்ற நிச்சயம் அவனுக்கு இருக்குது. அவன் தான் குருத்தோலை பிடிக்க முடியும். அடுத்து ஒன்று சுட்டி காட்டுகிறேன். 11ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்பாடு 7:11 அவனுடைய 6வது தகுதி, குருத்தோலை பிடிக்கிறான அவனுடைய 6வது தகுதி என்ன தெரியுங்களா, அவர்கள் அமைதியாக நிற்கிறான். 11ஆம் வசனம் வாசிங்க. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்து மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. கவனிங்க, இதுவரைக்கும் யார் ஆராதிச்சுட்டு இருக்காங்க, குருத்தோலை பிடிச்சிருக்கிறவங்க ஆராதிக்கிறாங்க, தூதர்கள்லாம் அமைதியாக பார்த்துட்டு நிற்கிறாங்க சுற்றி. இப்போ அவங்க ஆராதிக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு சும்மா இருக்க முடியல, இவனுக்கு கூட ஜாயின் பண்ணிக்கிறான் பாருங்களேன். தூதன் யாருன்னா அவன் ரெகுலர் வர்ஷிப்பர், அவன் எட்டர்னல் வர்ஷிப்பர், நித்தியமாக கர்த்தரை துதிக்கிறவன். ஆனால் இந்த குருத்தோலை பிடிச்சவன் பாடும்போது அவன் சைலண்டாக நிற்கிறான் பாருங்களேன். ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார், வில்மிங்டன் என்று ஒரு பெரிய வேத பண்டிதர், அவர் எழுதுகிறாரு, இந்த நமக்கு இந்த சின்ன வண்டு சத்தம் போட்டு தெரியுங்களா, சில் வண்டுன்னு சொல்லுவான் தெரியுங்களா. நம்மகிட்ட நிறைய சில்வண்டு இருக்கும், நாங்கள் சில்வண்டு கத்திகிட்டே இருக்குல்ல, சில சில்வண்டு நம்மகிட்ட இருக்கும். கவனிங்க, இந்த கிரியேஷன் கற்று தெரியுங்களா, ஏங்க கத்துது தெரியுங்களான்னு கேட்டேன். ஏங்க தெரியும்னு தலையாவது ஆட்டுங்களேன். கவனிங்க, அந்த சத்தம் இருக்குது தெரியுங்களா, அதில் இருந்து பெரிய இடி, பெரிய சுனாமி சத்தம் வருது தெரியுங்களா, அந்த சத்தம் வரைக்கும் மியூசிக்கில் ஷார்ப்பில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இந்த கீபோர்டில் கருப்பு வெள்ளை கட்டை இருக்குல்ல, அந்த வெள்ளையெல்லாம் மேஜர் கட்டை, கருப்பெல்லாம் கருப்பு, இது மைனர் கட்டை சரியா. இந்த குட்டி சத்தத்தில் இருந்து உலகத்தில் பெரிய சத்தம் வரைக்கும் இதில் இருக்குன்னா மைனர் ஸ்கேல் இருக்குது. மனுஷன் ஒருத்தன் தான் மேஜர் ஸ்கேலில் பாடுவான். சொல்லுவான், கர்த்தர் எப்படி மனுஷனை படைச்சிருக்காரு பாருங்களேன். இவன் ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும், மேஜர்லேயும் பாடுவான், மைனர்லேயும் பாடி உயிரை எடுப்பாங்க சரியா. சமயத்தில் எதில் தொடங்குறான்னு தெரியாது, எதில் பாடுறான்னு தெரியாது, 3வது ஒன்று இருந்து அதையும் கண்டுபிடிப்பான் பாருங்களேன். நம்ம பாடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு லைனும் ஒரு ஸ்கேலில் பாடுவான் பாருங்களேன். கில்லாடி ஆள் அந்த கீபோர்டு வாசிக்கிறோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி குடிப்பான் பாருங்களேன். சில பாடும்போது நீங்கள் தங்கம், உங்களை சொல்லவே கூடாது, பாட்டுக்கு பேர் போனவங்க நீங்கள். ஆனால் சில பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்காக பாட தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா மெதுவாக பாடுவாங்க, ரசித்து பாடுவாங்க, அப்படி ஏற்ற இறக்க வச்சு பாடுவாங்க. இந்த பாட தெரியாதவருக்கா தெரியுங்களா, பார்த்தீங்களா அந்த கழுதை விட மோசமாக கத்துவான். கத்தி பாடுறவனை வேற எங்கேயாவது கூட்டு போயிடுவான். அவ்வளோதான், அவன் எங்கே விட்டான்னு அவனுக்கே தெரியாது, கூட்டு போயிடுவான் பாருங்களேன். இங்கே தூதர்கள் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு, அந்த வெள்ளை வஸ்திரம் போட்டிருக்கிறானே, குருத்தோரை பிடிச்சிருக்கானே, அவன் ஆராதித்து முடியட்டும். ஏன்னா அவன் ஆராதனை என்ன பண்ணுது தெரியுங்களா, இவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாக்கிட்டு பாருங்க, ஒரு அகத்தூண்டுதலை உண்டாக்கிட்டு. இவன் ஆராதனை ஒழுங்காக ஆராதிக்கிறவன், நிச்சயமாக ஆராதிக்கிறவனுக்கும் ஒரு ஆர்வம் வந்துட்டு நான் என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்க ஜாயின் பண்ணிக்கிறான் பாருங்களேன். கடைசியாக கொண்டு சுட்டி காட்டுகிறேன். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இது மிக முக்கியமானது. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். எங்கிருந்து வந்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இன்னைக்கு நம்முடைய விருப்பம்லாம் என்ன தெரியுங்களா,
சோதனையில் என்று என்னை விலப்பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். அப்படிதான் ஏசப்பா சொல்லி கொடுத்தார். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் என்ன இருக்குது? கடைசி என்ன இருக்குது? சோதனையில் எங்களை விளைவிட பண்ணாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் அகத்தன்ன ஏசாளுக்கு அப்படியே ஐஸ் பண்ணுறோம் பாருங்களேன். இதுக்குன்னா அப்பா உள்ள எல்லாம் தள்ளி விட்டுறாதப்பா, நாங்கள் கீழே விழுந்து போயிடுவோம். இது நம்முடைய ஜெபம். ஆனால் இவங்க யார் தெரியுங்களா? மிகுந்த உபத்திரவம் பாடுகளை தேவனுக்காக சகிக்கிறவர்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற மேன்மைகள் நமக்கு இருக்குது, கர்த்தர் நமக்கு கொடுக்குற மகிமைகள் இருக்குது. ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். விதவுட் எனி கமோஷன் there can't be any promotion. ஒரு உபத்திரவம் இல்லாமல் ஒரு உயர்வு கிடையாது. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற எவ்வளோ பெரிய தேவ மனிதனாக இருக்கட்டும், எவ்வளவு உயர்ந்த குடும்பத்தை பிறந்தவங்களாக இருக்கட்டும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஊழியத்துக்கு வரும்போது அவர்கள் எவ்வளவு கீழே அவ்வளவு கொண்டு போய் தான் கர்த்தர் தூக்கியிருக்காரு மேலே. இது ஒரு நாளும் மறந்து போய்டுறது. நமக்கு என்னென்னா, எடுத்த உடனே ஒரு மலர் மஞ்சம், எடுத்த உடனே ஹெலிகாப்டரில் தான் ஊழியத்துக்கு போகணும். சரியா? ஹலோ, இயேசுநாதர் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் தான் கழுது மேலே போனார். சரியா? ஒரே ஒரு நாள் தான். அது அவர் ஆசைக்காக போகலை. அந்த சகரியா 9:9 போட்டிருக்கு, கழுதியில் வருவார்னு போட்டிருக்குது. அந்த வசனம் நிறைவேறதுக்கு போனாரே தவிர அவர் என்ன பண்ணல, கழுது மேலே போகிற ஆசையில் ஏறி உட்காந்து வரல. நமக்கு பைபிளத்துக்கு 3வது நாள் என்ன வரணும்? ஆடிக்கார் வரணும், அப்புறம் ஆவணிக்கார் பின்னாடி வரும் நமக்கு. சரியா? நமக்கு அப்படி தான் நம்ம இன்றைக்கி பழகி விட்டோம். ஆனால் வேறும் சுட்டி காட்டுகிறது, குருத்தோலை பிடிக்கிறவனுடைய தகுதி தெரியுங்களா? தே ஆர் வில்லிங் டு சஃபர் ஃபார் காட். தேவனுக்காக உபத்திரவப்படுவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள். சரியா? 7 கருத்துக்கள் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அப்படியே கண்ணில் மூடலாமா? கண்ணில் மூடலாமா? கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய இயேசுவின் வெற்றி பவனியை உலகம் முழுவதும் இன்றைக்கு அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிற அந்த நாளில் அவர் சமூகத்தில் கூடி வருவதற்கு. இந்த கூடி வந்திருக்கும் போது கொஞ்சம் சிந்தித்துக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களில் தான் அந்த குருத்தோலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அது பூமியிலே நம் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்னே நடந்த கடைசி அனுபவம் அது. அடுத்தது அவரோடு கூட பாடுகளை சகித்து இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்ந்து ஒரு நாள் அவர் சமூகத்தில் நிச்சயமாக நிற்கப் போகிற அந்த அனுபவம். இந்த 2 இடங்களில் குருத்தோலையை பார்க்கிறோம். இயேசு இன்றைக்கு எதிர்பார்ப்பது மிகவும் தேவையான ஒன்று. நீங்களும் நானும் அவரோடு கூட அந்த வெற்றி பவனில் இருக்க வேண்டும். ஏனென்றால் 2 Corinthians 2:14 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றியாளனாக இருக்க வைப்பது தேவனுடைய விருப்பம். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த குருத்தோலை. ஒன்று உலகத்தில், அது யோவான் 12ஆம் அதிகாரம். ஆனால் நித்தியத்தில் ஒன்றை பார்க்கிறோம். அது வெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். அப்படியானால் இயேசுவோடு அந்த குருத்தோலை இன்னைக்கு ஒரு நாள் உலகத்தில் நாம் நினைக்கிற மாம்சத்தில் செய்கிறோம். ஒரு நாள் அதை உண்மையாகவே அதை நித்தியத்தில் செய்ய போகிறோம். அப்படியானால் எனக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? ஒன்று, நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு சொன்னேன் ஒன்று, நீங்களும் நானும் தடைகளை தாண்டி வந்தவர்கள், இன பாகுபாடுகளை, ஏன்னா அவர்கள் எல்லா இனங்களிலிருந்து வந்தவர்கள். ஒன்று, கிராஸ் த பேரியர்ஸ், தடைகளை தாண்டி வந்தவர்கள். 2வதாக கொண்டு கவனித்தோம், வெள்ளை அங்கி தரித்தவர்கள், அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். 3வதாக கவனித்தோம், அவர்கள் குருத்தோர்களை பிடித்திருக்கிறார்கள். அதன் பொருள் என்னவென்றால் அது நித்தியத்தின் அடையாளம். 4வதாக கொண்டு கவனித்தோம், அவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அதன் பொருள் என்னவென்றால் அதிகாரம், உண்மை, தேவனுடைய வார்த்தையின் கீழ்ப்படுகின்ற அந்த அனுபவம். 5வதாக ஒன்றை கவனித்தோம், உரத்த சத்தம், கர்த்தர் கொடுத்த விடுதலையின் நிச்சயம். 6வதாக ஒன்றை கவனித்தோம், ஏற்கனவே நன்றாக துதிக்கிறவர்களுக்கும் நீங்களும் நானும் ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும். என்னை பார்த்து நம்மை பார்த்து மற்றவங்களுக்கு என்ன உண்டாகணும்? நானும் இவங்களை போல மாற வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை உண்டாக்குகின்ற அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கும் தேவை. கடைசியாக ஒன்று கவனித்தோம், கர்த்தருக்காக பாடுகளை இன்னைக்கு நாம் சகிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது அனுபவிக்க வேண்டும்.
லாசரு ஐஸ்வர்யா நிகழ்ச்சியில ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, நீ உலகத்தில் உன் மேன்மைகளை அனுபவித்தாய், அப்படியே லாசருவும் பாடுகளை சகித்தான் அல்ல, அனுபவித்தான். எப்படி அந்த செல்வந்தன் அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவித்தானோ அப்படியே லாசரு பாடுகளை அவன் என்ஜாய் பண்ணியிருக்கிறான், அனுபவித்தான் என்று வேறும் சுட்டி காட்டுகிறது. கண்ணில் மூடி இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். இது பவனியாக போய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள் தான். அதே நேரத்தில் அதில் நானும் இருக்க வேண்டும். பாட்டு பாடுறாம, நீ அங்கிருப்பாயா, நீ அங்கிருப்பாயா, நீ அங்கிருப்பாயோ சொல் மனமே என்று பக்தன் பாடியிருக்கிறான். மாத்திரம் இல்லை, பரிசுத்த கூட்டம் நிற்கும்போது நானும் அவர்கள் நடுவில் நிற்பேன் என்ற அந்த நிச்சயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அப்படியானால் இந்த தகுதிகளை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கூட்டம் முடிந்தாலும், ஆராதனை முடிந்தாலும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆம் ஐ குவாலிஃபைடு? நான் தகுதி பெற்றவன் தானா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.